ஹல்லேலூயா. இந்த மாதத்திலே கர்த்தர் தந்ததான வார்த்தையை வாசித்து நாம் ஒரு விசை கூட தியானிக்க போகிறோம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தினுடைய 2வது பகுதி, ஆங்கிலத்தில் முதல் பகுதி. 1 கொரிந்தியர் 1:8. முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். He will also keep you firm to the end. இந்த செய்தியினுடைய தலைப்பு அழைத்தவர் காப்பார். The Lord who called shall keep you blameless. கண்களை மூடி கர்த்தருக்கு முன்பாக நாம் தாழ்த்துவோம். எங்களை அன்பாய் நேசிக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, தர்மியான பிதாவே, புதிய மாதத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆம், நீர் உண்டு பண்ணின நாள், நீர் உண்டு பண்ணின மாதம், ஆண்டவரே நீர் உண்டு பண்ணுகிற வருஷம், ஆண்டவரே நீர் கொடுக்கிற காலங்கள், இவைகளை கழிந்து மகிழ்ந்து கழிகூறும்படியாக கர்த்தர் நீர் தந்திருக்கிறபடினாலே இந்த அருமையான வார்த்தைக்காய் கூட நன்றி செலுத்துகிறோம். அழைத்தவர் நீர் உண்மையுள்ளவராய், நீர் எங்களை ஸ்திரப்படுத்துகிறவராய், முடிவு பரியந்தம் எங்களை காக்கிறவராய், உமக்கு முன்பாக உம்முடைய வருகையின் போது குற்றமற்றவர்களாக நிற்கும்படியாய் பெரிய பாக்கியத்தையும் வாக்கையும் நீர் தருகிறபடினாலே, நீர் தந்திருக்கிறபடினாலே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இதற்கு பாத்திரவான்களாக நாங்கள் நடந்து கொள்ள ஆண்டவர் கிருபை செய்யும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே, ஆமென். வாக்குத்தத்தம் இல்லை, அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். வாக்குத்தத்தத்தை சொல்லிவிட்டு உங்களை ஆறுதல் படுத்திவிட்டு இந்த செய்தியை முடிக்கிறதுக்கு நான் விரும்பவில்லை. யாரை ஸ்திரப்படுத்துவார், யாரை காப்பார், இந்த வாக்கு தத்துவம் அல்லது வாக்கு யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அப்போ அதனோடு கூட இந்த செய்தியும் உங்களை நோக்கி கடந்து வருகிறது. ஆறுதலான வார்த்தை, வாக்கு தத்துவம் மாத்திரமல்ல, நாம் இதற்கு பாத்திரவான்களாக காணப்படுகிறோமா என்று சொல்லி ஆராய்ந்து பார்த்து அப்படியாக நம்ம நேர்வழியிலே கொண்டு வந்து நிறுத்துவதற்கு நம்முடைய நம்பிக்கை, விசுவாசம் ஆண்டவர் விரும்புகிறபடி ஒரு வேளை இல்லை என்றால் அதற்கு நேராக நம்மை திருப்பிக் கொள்வதற்கு இது பிரயோஜனம் உள்ளதாக அமையட்டும். யாருக்கு இது எழுதப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அழைக்கப்பட்டவர்கள், கர்த்தராலே அழைக்கப்பட்டவர்கள் எழுதினதான ஒரு காரியம். 1வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலன் ஆகும்படி அழைக்கப்பட்டவனாகிய பவுலும் சகோதரனாகிய சொஸ்தேனையும் இதை எழுதுகிறார்கள். அப்போ அழைக்கப்பட்டவர்கள், இயேசு கிறிஸ்துவினாலே அழைக்கப்பட்டவர்கள் இதை எழுதுகிறார்கள். 2வது வசனம் சொல்லுகிறது, அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறார்கள். வேறு யாருக்கோ அல்ல, அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதின ஒரு காரியம். கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிற தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராயிருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்ளுகிற அனைவருக்கும் எழுதுகிறதாவது. ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சில காரியங்கள் அதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அட்ரஸ் பண்ணப்பட்டிருக்கிறது. யாருக்கு அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப கிளியராக அழைக்கப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதினதான ஒரு நிருபமாக இது காணப்படுது. ஜாக்கிரதையாக இந்த வசனத்தை நீங்கள் கவனிப்பீர்களானால், இன்றைய சபைகளுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இந்த வார்த்தை எழுதப்படவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீங்க. ஜாக்கிரதையாக கவனிப்பீர்களானால், இந்த வசனத்தை கவனிப்பீர்களானால், இன்றைய கிறிஸ்தவர்கள் அநேக சபைகளுக்கு இந்த வசனம் பார்த்திங்கன்னா பொருந்தாது அப்படி சொல்லலாம், பொருந்தாது என்பதை உணரலாம். இஃப் யூ எக்ஸாமின் இட் கேர்ஃபுல்லி, many churches and believers are ruled out from this particular words or promise. ஏன் அப்படி நான் சொல்லுகிறேன், நான் உங்களுக்கு விளக்கப் போகிறேன். இயேசு கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதப்பட்டிருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம். We are called in Christ, we are called unto Christ, called by Christ, called to serve Christ. அதாவது கிறிஸ்துவுக்குள் நாம் அழைக்கப்பட்டிருக்கோம், கிறிஸ்துவினாலே அழைக்கப்பட்டிருக்கிறோம், கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யும்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு அப்படியாக எழுதுகிறதான காரியம். அப்போ இயேசு கிறிஸ்துவுக்குள் என்று சொல்லி அவர் எழுதுகிறார். அப்போ இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த ஃப்ரேஸை திரும்பவும் பார்க்கலாம். கிறிஸ்து இயேசுவுக்குள் அழைக்கப்பட்டவர்கள் அப்படின்ட்டு சொல்லிட்டு கிறிஸ்து இயேசுவுக்கு ஊழியம் செய்யும்படியாய் அழைக்கப்பட்டவர்கள் எழுதுகிறார்கள்.
இதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டுமானால் பழைய ஏற்பாடு புத்தகத்தில் ஆதியாகம புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 12-13 ஆதியாகமத்தில் 32ஆம் அதிகாரத்தில் 28-30 நம்ம வாசிக்கலாம். 28ஆம் அதிகாரத்தை எடுத்து 12-13 வாசிங்க. உங்களுக்கு டைம் ஆச்சுன்னா நானே வாசித்துறேன். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டியிருந்தது. அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஆகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற போதும். யாக்கோபு ஒரு சொப்பனத்தை காண்கிறான். சொப்பனத்தில் ஒரு ஏணி வைக்கப்பட்டு இருக்கிறது. ஏணியிலே தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் காணப்படுறாங்க. இவன் பூமியில் இருக்கிறான். ஏணிக்கு மேலே வானத்தில் கர்த்தர் இருக்கிறதை நிற்கிறதை அவன் பார்க்கிறான். இது 28வது அதிகாரத்திலே காணப்படுது. ஆதியாகமம் அதுக்கு என்ன பெயர் வைக்கிறான்? அவன் பெத்தேல் என்கிறதான பெயரை வைக்கிறான். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்தில் 28-30 வசனங்களை வாசிக்கலாம். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 28-30. இனி யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் எண்ணப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். அப்பொழுது யாக்கோபு, உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என் நாமத்தை கேட்பானே என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். அவன் அதற்கு என்ன பெயர் வைச்சான்? 30 வரைக்கும் 32ஆம் அதிகாரம் 28, 29, 30. அப்பொழுது யாக்கோபு, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டான். 2 காரியங்களை பார்க்கிறோம். ஒரு சொப்பனத்தில் ஏணி வைக்கப்பட்டிருக்கு, மேலே கர்த்தர் இருக்கிறதை பார்க்கிறான். இன்னொரு இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், தேவன் ஒரு மனிதனாக வெளிப்பட்டு அவனோடு கூட அவர் போராடினதை நம்ம பார்க்கிறோம். நீ தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அவனுடைய பேரை இஸ்ரவேல் என்று மாற்றுகிறார். உம்முடைய பெயர் என்ன என்று கேட்கும்போது, என்னுடைய பெயரை எதற்கு கேட்கிற அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்லுகிறதான காரியம். இவன் அந்த இடத்துல ஒரு பேரை ஆண்டவருக்கு வைக்கிறதையும் பார்க்க. என்ன பேர் வைத்தான்? பெனியேல் என்று வைத்தான். அப்போ பெத்தேல் என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்று சொன்னால், தேவனுடைய வீடு, தேவனுடைய கூடாரம் அல்லது தேவனுடைய வீடு என்று அர்த்தம், ஹவுஸ் ஆஃப் காட். பெனியேல் என்று சொன்னால் தேவனுடைய தேவனுடைய முகம் என்று அர்த்தம், ஃபேஸ் ஆஃப் காட் என்று சொல்லி. இன்னைக்கு கூட நம்ம பாடினோம் இல்லையா ஒரு பாடல், என்ன உங்கள் முகத்தை பார்க்கணுமே ஏசப்பா அப்படின்ட்டு நம்ம பாடணும்ல. என்ன அர்த்தத்தில் பாடினீர்கள்? இந்த பூமியில் அவர் வந்த பொழுது நாம் இல்லையே, பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்கலையே, ஒரு ஃபோட்டோவாவது எடுத்து வச்சுருக்கலாம், இல்லை அழகாக வரைந்தாவது வச்சுருக்கலாம். அப்போ இன்றைக்கி அவருடைய முகத்தை நம்ம பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படி பாடினீங்களா? இல்லை அவர் வரும்பொழுது அவருடைய முகத்தை காண்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்கிற அர்த்தத்தோடு கூட விருப்பத்தோடு கூட பாடினீங்களா? வரும்பொழுது இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னால், உங்கள் முகத்தை பார்க்கணுமே ஏசப்பா அப்படின்றதான வார்த்தையினுடைய அர்த்தம். அல்லது யாக்கோபு இது தேவனுடைய முகம் அல்லது தேவனுடைய முகத்தை கண்டேன் ஆனபடினாலே இந்த ஸ்தலம் பெனியேல் அப்படின்ட்டு ஒரு பேரை என்ன பண்ணுறான், வைக்கிறான். அப்போ தேவனுடைய முகம் என்று சொன்னால் அது இயேசு கிறிஸ்து. அர்த்தம் என்ன? தேவனுடைய முகம் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அதாவது இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் தன்மையுமாய் இருந்து, அப்படி வாசிக்கிறோம்ல, எபிரேய புத்தகத்தில் அப்படி வாசிப்போம், கொலோசியர் இப்படி வாசிப்போம், அதரிசனமான தேவனுடைய தற்ஸ்வரூபம் என்று வாசிப்போம். அப்போ ஃபேஸ் ஆஃப் காட், காணக்கூடாததான அதரிசனமான அந்த தேவனுடைய ஃபேஸ் அப்படின்னு சொன்னால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்குது. அதரிசனமான தேவனுடைய முகம் அல்லது அவர் யார் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்குது. அப்போ தேவனுடைய முகத்தை காணணுமே அப்படின்னு சொன்னால் நீங்கள்லாம் கண்டவர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதாவது இயேசு கிறிஸ்து யார் என்று அறிந்து கொள்கிறவர்கள் தேவனுடைய முகத்தை அவர்கள் காண்கிறார்கள் என்று சொல்லி அர்த்தம். அப்போ அந்த நாளில் தேவன் ஒரு மனிதனாக இறங்கி அவனோடு கூட
அவர் கொஞ்ச நேரம் என்ன பண்ணார், அவனை ஆசீர்வதிக்கிறதற்காக அவனோடு விளையாண்டார், தகப்பன் விளையாடுகிறதை போல. நம்ம அதுக்கு ஒரு தீர்க்க தரிசனத்தில் வாசிக்கிறோம், அவன் அழுது என்ன பண்ணானா, கெஞ்சினானா ஆண்டவர் அவனை. நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க தேவனோடு கூட சண்டை போட்டு ஆசீர்வாதத்தை வாங்கலாம். அப்படி அல்ல அர்த்தம். அவனை ஆசீர்வதிக்கிறதற்காகவே தேவன் அந்த நாளில் அங்கே இறங்கி வந்தார் என்று சொல்லி நம்ம அறிந்திருக்கிறோம். அதை குறித்து உங்களோடு கூட நான் பேசியிருக்கிறேன். அப்போ தேவனை அவன் என்ன பண்ணான், கண்டான். இப்போ எதற்கு இந்த கதையெல்லாம் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கேட்பீர்கள்னு சொன்னால், கிறிஸ்து இயேசுவுக்குள் அப்படின்றதனுடைய அர்த்தத்தை நான் சொல்லும்போது, இவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள் அழைக்கப்பட்டார்கள், இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யும்படியாய் அழைக்கப்பட்டார்கள், இயேசு கிறிஸ்துவுக்குள் வைக்கும்படியாய் அழைக்கப்பட்டார்கள். அப்படி தான் நாமும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனுடைய அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், ஏன் இந்த ஏணியை காண்பித்தேன், அதற்கு மேலே கர்த்தர் இருக்கிறதை அவன் கண்டதை நம்ம பார்த்திங்கன்னா 28ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 32ஆம் அதிகாரத்தில் அந்த கர்த்தர் கீழே பூமியில் இறங்கி அவனோடு கூட பார்த்திங்கன்னா அவர் போராடினார் என்று சொல்லி பார்க்கிறோம், ஆசீர்வதித்து விட்டு சென்றார் என்று பார்க்கிறோம். அதற்கு பின்பு அந்த மனிதனை கண்டதை குறித்து அவன் சொல்லுகிறான், நான் தேவனை கண்டேன், தேவனை முகமுகமாய் கண்டேன் என்று சொல்லி பெனியேல் என்று பெயர் வைத்தான். அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால், பரலோகத்தில் இருக்கிறதான அந்த தேவன் அவருடைய பிள்ளைகளாக அவரிடத்தில் வந்து சேரும்படியான பாக்கியத்தை தரும்படியாக ஒரு பாதையை அவர் ஏற்படுத்தினார். இந்த பூமிக்கு இறங்கி நம்மளை அழைத்தார் என்பதுதான் இயேசு கிறிஸ்துவுக்குள் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிறதான வார்த்தையினுடைய அர்த்தம். மேலே காணப்படுகிறதும் அவர்தான், அந்த ஏணி என்பதும் அவரை தான் குறிக்கிறது. இங்கே கீழே நம்மளை அழைத்ததும் அவரை தான் குறிக்கிறது. அவருடைய கரத்தை பற்றி கொள்வீர்கள் என்றால், அவர் கடந்து சென்றதான பாதையில் நீங்கள் போவீர்கள் என்று சொன்னால், நீங்கள் யாரை தான் போய் பார்க்க போகிறீர்கள், உங்களுடைய பிதாவை தான் நீங்கள் போய் பார்க்க போகிறீர்கள். ஹல்லேலூயா. சரி, இயேசு கிறிஸ்துவானவர் சொன்னதான ஒரு வார்த்தையை நம்ம யோவான் 14ஆம் அதிகாரம் 6-7 வாசிக்கலாம். Words of Lord Jesus in John 14:6-7. யோவான் 6:14-6-7. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைக்கு வேற ஏதாவது அர்த்தம் இருக்குதா நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். எதற்கு வழி? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. பிதாவினிடத்துல நம்மை கொண்டு செல்வதற்கான வழி, பிதாவை நாம் சந்திக்கிறதற்கான வழி, அந்த பிதாவினுடைய பிள்ளைகளாக நம்ம மாறும்படியான ஒரு வழியை குறித்து அவர் பேசுகிறார். அவர் சொல்லுகிறார், கீழே இறங்கி என்னை அன்றி ஒருவனும் பிதாவினிடத்தில் வர முடியாது, அதாவது தேவனிடத்தில் அவன் சேர முடியாது என்பதை குறித்து அவர் பேசுகிறார். என்னை நீங்கள் அறிந்தீர்களானால், அதாவது நான் யார் என்பதை நீங்கள் அறிந்தீர்களானால், நீங்கள் உங்கள் பிதாவை அறிந்திருக்கிறீர்கள், உங்கள் தேவனை அறிந்திருக்கிறீர்கள். இன்று முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கு. இதாங்க ஃபேஸ் ஆஃப் காட். அப்போ தேவனுடைய முகம் என்று சொன்னால் அது ஆண்டவராகிய இயேசு. இன்னைக்கு பயோமெட்ரிக்ஸ்லாம் நமக்கு வந்துருச்சு இல்லை? முகம் எதற்கு இன்னைக்கு பயன்படுகிறது? இவரை பார்த்தோன்னு எனக்கு தெரியும் இவர் பேர் ஜேக்கப் என்று சொல்லி, இவரை பார்த்தோன்னு எனக்கு தெரியும் இவர் பேர் லிங்கேஷ் என்று சொல்லி, இல்லையா? அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்டை வைங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். உங்களுடைய முகத்தை நான் பார்க்கிறேன். ஒருவேளை 20 வருஷம் கழித்து நான் பார்க்கும்பொழுது உங்களுடைய முகம் மாறி இருந்தது என்று சொன்னால் உங்கள்கிட்ட கேட்க வேண்டியதாக இருக்கும், அதே ஜேக்கப் தானே, நிறைய மாறிட்டீங்களே அப்படின்னு நான் கேட்க வேண்டியது இருக்கும்ல. அப்போ ஃபேஸ் பார்த்தீங்கன்னா என்னவாய் காணப்படுது? நம்மளுடைய ஐடென்டிஃபிகேஷனுக்காய் காணப்படுகிறது. அப்போ பெனியேல் என்று சொல்லும்போது நம்ம காணக்கூடாததானே, காண முடியாததானே அந்த தேவனுடைய முகம், அவரை நான் அறிந்து கொள்கிறேன் என்கிறதான அந்த அர்த்தத்தை தான் அது கொடுக்கிறது. அந்த நாளில் அவரை மனிதனாக கண்டபோது அவருடைய பிள்ளையாக இருந்தால் அறிந்து கொள்வோம், என்னுடைய தகப்பன் எனக்காக இறங்கி வந்திருக்கிறார். பெனியேல் என்று சொல்லப்படுகிற வார்த்தை, என் தேவனுடைய முகத்தை கண்டேன். அர்த்தம் என்ன? என் தேவனை அறிந்து கொண்டேன், என் தேவனை பார்த்து விட்டேன் என்று சொல்லி அர்த்தம். இறங்கி வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதே வார்த்தைகளை தான் பார்த்தீங்கன்னா சொன்னார், என்னை கண்டவன் என் பிதாவை கண்டார், நான் தான் வழி என்று சொல்லி. அப்போ இந்த பூமியிலே நீங்கள் காணப்படும் பொழுது எதற்காக இந்த நற்செய்தி சத்தியம் சொல்லப்படுகிறது என்று சொன்னார், உங்களுக்கு தெரியணும் என்ட்ரன்ஸ் எங்கே, இந்த பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறதான என்ட்ரன்ஸ் எங்கே என்றது உங்களுக்கு தெரிய வேண்டும். அந்த வாசல் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுகிறது தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார் என்று அறிந்து கொள்ளுகிறதான காரியம். அப்போ பழைய ஏற்பாட்டில் பார்த்துதானே அந்த ஏணியும் சரி, மேலே கர்த்தர் இருக்கிறார் என்கிறதை கண்டதும் சரி, இந்த பூமியிலே மனிதனாக அவரை சந்தித்ததும் சரி, தேவனை கண்டதான ஒரு காரியமாக இருக்கிறது. அப்போ இந்த பூமியில் நம்மளை அழைத்ததான ஒரு மனிதனாய் காணப்பட்டவரும்
நமக்காய் ஒரு பாதையை ஏற்படுத்தினாரே, அந்த பாதையும் அவரை தான் குறிக்கிறது. அவருக்கு பின்னாக ஓடிவாங்க, அடிச்சூடலே ஓடி வாருங்கள் என்று சொல்லுகிற காரியம் நாம் போய் அவரை சந்திக்க போகிறதை தான் அது குறிக்கிறது. சரி, இது ஏன் நான் இப்படியாக உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவுக்குள் என்கிறதான காரியத்தை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதே மாதிரி இந்த வார்த்தை எல்லாருக்கும் சொல்லப்படுகிறதான வார்த்தை அல்ல. அது உண்மையாகவே அநேக கிறிஸ்தவர்களை பார்த்தீங்கன்னா ரூல் அவுட் பண்ணுது, எக்ஸ்க்ளூட் பண்ணுது இந்த வார்த்தை அப்படின்ட்டு நான் ஏன் சொன்னேன் என்று கொஞ்சம் நான் உங்களுக்கு விளக்குகிறேன். அப்போ இந்த இடத்துல தேவனுடைய சபைக்கு எழுதப்படுகிறது, எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர்களுக்கு எழுதப்படுகிறது என்று அவர் சொல்லுகிறார். சரி, தேவனுடைய சபை என்றால் என்ன? இயேசு கிறிஸ்துவை தங்களுக்கு ஆண்டவராக கொண்டிருப்பவர்கள் என்று எழுதுகிறார். தேவனுடைய சபை என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவை தங்களுக்கு ஆண்டவராக கொண்டிருப்பவர்கள். ஆண்டவராக கொண்டிருப்பவர்கள் என்ன அர்த்தம்? ஆண்டவர் என்று சொன்னால் நம்மளை ரூலர், கரெக்டாக சொல்லணும்னா நம்மளை ஆளுகை செய்கிறவர், இல்லைன்னா எப்படி சொல்லலாம், நம்முடைய தலைவர். ஆளுகை செய்கிறவர்னா என்ன? தலைவர் தானே. நம்மளை யார் நடத்துகிறாங்களோ, நம்மளை ஆளுகை பண்ணுறாங்களோ அவர் நம்முடைய தலைவராக இருக்கிறார். அப்போ எந்த சபை இயேசு கிறிஸ்துவை மட்டுமே ஆண்டவராக கொண்டிருக்கிறதோ, தலைவராக கொண்டிருக்கிறதோ, அதுதான் பார்த்திங்கன்னா சபை. அந்த சபைக்கு தான் என்ன பண்ணுறாரு அவர்? எழுதுகிறார். என்னுடைய கேள்வி, எல்லா கிறிஸ்தவ சபைகளும் இயேசு கிறிஸ்துவை மட்டுமே தலைவராக கொண்டிருக்கிறதா? எத்தனை தலை இருந்தால் நல்லாயிருக்கும்? இங்கே ஒரு தலை, இங்கே ஒரு தலை, இங்கே ஒரு தலை, இப்படி இருந்தால் எப்படி இருக்கும்? அந்த பிக்சர் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். ஒரு மனுஷன், அந்த மனுஷனுக்கு 3 தலைகள் காணப்படுகிறது. அப்படி என்று சொன்னால் எப்படி இருக்கும்? அவங்க சிந்தித்து பாருங்கள். நல்லா இருக்கும்ல? இல்லை, அப்படி கிடையாதுங்க, இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும். மேலே ஒரு தலை, அடுத்த ஒரு தலை, அடுத்த ஒரு தலை, அப்படின்னாலும் நல்லா இருக்குமா? இல்லஸ்ட்ரேஷன் தானே. பவுல் சொல்லிக் கொடுக்குற இல்லஸ்ட்ரேஷன் சபையை குறித்தும் சபையினுடைய தலை யார் என்பதை குறித்தும் நாமெல்லாம் எப்படி அந்த சரீரத்தின் அவயவங்களாக இருக்கிறோம் என்று நாம் புரிகிற பாஷையில் கொடுக்கப்படுகிறதான இல்லஸ்ட்ரேஷன் தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கும், கொரிந்தியர் புஸ்தகத்தில், இல்லையா? அப்படியானால் தேவனுடைய சபைக்கும் என்று சொன்னால் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்ளுகிறவர்களுக்கும் என்று சொன்னால் முதல் பாயிண்ட், தேவனுடைய சபை என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக கொண்டிருக்க வேண்டும். அவரை மட்டுமே, தைரியமா சொல்லுங்க, அவரை மட்டுமே தலையாக கொண்டிருக்கிற, ஒருவரை மாத்திரமே தலைவராய் கொண்டிருக்கிற, ஒருவர் மாத்திரமே ஆளுகை செய்யக்கூடியதான கூட்டமாக, அல்லது நான் என்னுடைய தலைவர் என்று சொல்லக்கூடியவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே இருப்பார் என்று சொன்னார். அப்படிப்பட்டதான சபைக்கு எழுதுறார். அப்போ எல்லாருக்கும் எழுதலை. யூ மே பி ஷாக்கிங், அதுதான் ட்ரூ. இப்போ தேவனுடைய சபை என்று சொன்னால் அடுத்ததாக இயேசு கிறிஸ்துவை தங்களுக்கு கர்த்தராக கொண்டிருப்பவர்கள் என்று அர்த்தம். இயேசு கிறிஸ்துவை தங்களுக்கு கர்த்தராக கொண்டிருப்பவர்கள் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? வேத வாக்கியங்களை எடுத்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எத்தனை கர்த்தர் உண்டு, யாரை கர்த்தர் என்று சொல்லுகிறது வேதம் என்று சொல்லி நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ஒருவரை மாத்திரம்தான் கர்த்தர் என்று சொல்லுகிறது. அது பரலோகத்தின் தேவனை மாத்திரம்தான் வேத வாக்கியங்கள் கர்த்தர் என்று சொல்லுகிறது. உங்கள் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் யாருக்கு எழுதப்படுகிறது என்று சொன்னால் தேவனுடைய சபைக்கு. ஆனால் எதை தேவனுடைய சபை என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள் என்றால் இயேசு கிறிஸ்துவை தங்களுக்கு ஆண்டவராக மாத்திரமல்ல அவரை கர்த்தராக கொண்டிருப்பவர்கள், அதாவது பரலோகத்தின் தேவனாக கொண்டிருப்பவர்களுக்கு இதை எழுதுகிறார்கள். மூன்றாவதாக தேவனுடைய சபை என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்ளுகிறவர்கள். சபையில் யாருடைய நாமத்தை மட்டும்தான் தொழுது கொள்ள வேண்டுமா? இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தை மாத்திரமே தொழுது கொள்ளுகிறவர்கள் என்றுதான் 2வது வசனத்தை சொல்றாங்க. நாங்கள் யாருக்கு எழுதுறோம் இந்த நிருபத்தை? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை எங்கும் தொழுது கொள்ளுகிறதான கூட்டத்துக்கு எழுதுகிறோம் என்று சொல்லுகிறார்கள். இப்போ உங்களுக்கு தெரியும் என்ன அர்த்தத்தில் நான் சொன்னேன். இது எல்லாருக்கும் எழுதப்படலை, எல்லா சபைக்கும் எழுதப்படலை, எல்லா கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகிறவர்களுக்கு எழுதப்படலை. நீங்கள் இப்படியாக நான் இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினால் அழைக்கப்பட்டிருக்கிறேன், அவருக்குள்ளாய் அழைக்கப்பட்டிருக்கேன், அவருக்கு சர்வ் பண்ணும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்வீர்களானால் இதை நீங்கள் ஆராய்ந்து பார்த்துக்கொள்ளும். என்னை ஆளுகிறவராக அவர் இருக்கிறாரா, அவர் மட்டுமே இருக்கிறாரா என்று சொல்லி நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவரை கர்த்தராக கொண்டு இருக்கிறேனா? அர்த்தம் என்ன? பரலோகத்தின் தேவன் என்று இந்த பூமியிலே மனிதனாய் இறங்கி வந்த இயேசு கிறிஸ்துவை தைரியமாக அறிக்கை பண்ணுகிறதான நாவையும் இருதயத்தையும் கொண்டிருக்கிறேனா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தை எங்கும் தொழுது கொள்கிறேனா?
இங்கே இருந்தால் மாத்திரம் கிடையாது, இல்லைனா இங்கே தான் தொழுது கொள்ள சொல்கிறார்கள் என்றால் எங்கே போனாலும், வீட்டுக்கு போனாலும், இந்திய தேசத்துக்கு போனாலும், வேறு எந்த சபைக்குள்ளாக கட்டடத்துக்குள்ளே நீங்கள் நுழைந்தாலும் நீங்கள் தொழுது கொள்ளப்பட வேண்டியதான நாமம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நாமமே அல்லாமல் வேறொன்றும் இல்லை. அப்படி நீங்கள் காணப்படுவீர்கள் சொன்னால் உங்களுக்கு எழுதப்படுகிறது. இல்லை என்று சொன்னால் ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா ரூல் அவுட் ஆகிறோம், என்ன இது எனக்கு இல்லை, இந்த செய்தி எனக்கு இல்லை. ஆனபடி தான் நான் சொன்னேன், ஒரு வாக்கு தத்தத்தை சொல்லி உங்களை ஆறுதல் படுத்தி விட்டு கடந்து போக பிரியமில்லாதவனாக யாருக்கு இது சொல்லப்படுகிறது, யாருக்கு எழுதப்படுகிறது என்பதை முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் அழைத்தவர் நம்மளை காப்பார். அப்போ அழைத்தவர் யார் என்று நமக்கு தெரிய வேண்டும் அல்லவா? இந்த செய்தியினுடைய துவக்கமாக தியான வேளையில் ஒரு காரியத்தை நான் பகிர்ந்து கொண்டேன் 1ஆம் தேதிக்கு. அது என்னவென்று சொன்னால் நீங்கள் ஸ்திரப்படுத்தப்படுவீர்கள். அதில் பார்த்தீங்கன்னா ஸ்திரப்படுத்தும் தேவன் நமக்கு உண்டு என்று சொல்லி அதில் பார்த்தோம். ஸ்திரப்படுத்தும் தேவன் நமக்கு உண்டு அப்படின்ட்டு. அப்போ அதில் நமக்கு என்கிறதான அந்த வார்த்தையை நான் எம்ஃபசைஸ் பண்ணேன். வி என்கிறதான வார்த்தையை நான் எம்ஃபசைஸ் பண்ணேன். அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், அந்த வார்த்தையை, இந்த வசனத்தை நீங்கள் முழுமையாக வாசிப்பீர்கள் என்று சொன்னால் 8வது வசனத்தை, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாக இருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். அப்போ எதற்காக அவர் காக்க வேண்டும், எதற்காக ஸ்திரப்படுத்த வேண்டும் என்னை என்று சொன்னால், உங்களை என்று சொன்னால், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ஒரு நாள் உண்டு. நாம் இன்றைக்கு தொழுது கொண்டு இருக்கிறோமே, ஆராதிக்கிறோமே, அழைக்கப்பட்டிருக்கிறோமே, அவருக்குள்ளாய் வைக்கப்பட்டிருக்கிறோமே, அவரை ஒரு நாள் முகமுகமாய் சந்திக்க போகிறோம். அதனால தான் கேட்டேன், உங்கள் முகத்தை பார்க்கணுமே ஏசையா என்று சொன்னது நீங்கள். அவர் மறுரூபமாய் அவர் ஒரு தேவனாகவே வெளிப்பட போகிறாரே அந்த நாளிலே. இப்போ மனிதனாக வெளிப்பட்ட அந்த முகத்தை பார்க்க விரும்புகிறீங்களா? அவர் தேவனாகவே வெளிப்பட போகிறாரே, அப்பொழுது அவரை காண விரும்பி நீங்கள் அப்படி பாடினீர்களா என்று சொல்லி நான் கேட்டேன். வாட் எவர் இட் இஸ். ஏன் என்று சொன்ன, தேவனுடைய முகத்தை காண வேண்டும் என்று விரும்பினீர்களா என்றால் அது இயேசுவானவரை அது குறிக்கிறது. இயேசுவின் முகத்தை நான் காண விரும்புகிறோம் என்று சொன்னால் அது கடைசி நாளிலே வைக்கப்பட்டிருக்கிறதான ஒரு காரியமாக இருக்கிறது. உங்கள் தகப்பனுடைய முகத்தை நீங்கள் அந்த நாளிலே பார்க்க போகிறீர்கள் என்று சொல்லி அர்த்தம். நீங்கள் வேதத்தில் வாசிப்பீங்க, தேவனுடைய முகத்தை கண்டு ஒருவன் உயிரோடு இருக்க முடியாது, பிழைக்க முடியாது அப்படின்னு வாசித்திருப்பீங்க இல்லையா? அப்போ அதே காரியம்தான். ஏனென்று சொன்னால் அதில் ஒரு உண்மை அடங்கி இருக்கிறது. என்னவென்று சொன்னால், என்னுடைய முகத்தை, என் முகத்தில் நீ முழிக்காத இல்லையா, என்னுடைய முகத்தை காண்கிற நாளில் நீ சாகவே சாவாய் அப்படின்ற அதனுடைய அர்த்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்னவென்று சொன்னால், தேவனாக தன்னை காண்பிக்கிற நாளில் நாம் உயிரோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த நாளில் ஆண்டவர் வைத்திருக்கிற வழியிலே பிரயாணப்படும்படியாக அந்த வாசலை அறிந்து அதற்குள்ளாய் பிரவேசிக்க வேண்டும். அதாவது ஒரு டோர் காணப்படுது, அந்த டோர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்குது. அதற்குள்ளே நுழைந்தால் நடக்கிறதுக்கான ஒரு பாத்து காணப்படுது, அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அதிலே நீங்கள் பிரயாணப்படுவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் போய் சந்திக்க போகிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தான் அது குறிக்கிறது என்பது உங்களுக்கு புரிய வேண்டும். இப்போ புரியுதா உங்களுக்கு? கிறிஸ்துவுக்குள் அழைக்கப்பட்டு இருக்கிறோம் என்று சொன்னால், கால்ட் இன் கிரைஸ்ட், கால்ட் அன்டு கிரைஸ்ட், கால் டு சர்வ் கிரைஸ்ட் அப்படின்றதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ளுங்க. ஏன்னா பிதாவினிடத்தில் போய் சேரும்படியா. அதனால் ஆண்டவர் சொன்னார், என்னை அன்றி ஒருவனும் பிதாவினிடத்தில் வந்து சேர முடியாது. அப்போ பிதாவினிடத்தில் நாம் வந்து சேரும்படியாய் அந்த பிதாவானவர் ஏற்படுத்தின வழியை குறித்து தான் வேதம் நற்செய்தி என்று சொல்லி அறிவிக்கிறது. தேவன் மனிதனாக வெளிப்பட்டார், ஏற்றுக்கொள். அவ்வளோ கஷ்டமான காரியமா? ஏற்றுக்கொள் என்று வேதம் நமக்கு சொல்லி. சரி, வருவோம் இதுக்கு. நமக்கு அப்போ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நாம் குற்றம் சாட்டப்படாதவர்களாக இருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் நம்மை ஸ்திரப்படுத்துவார். நமக்கு என்றால் எல்லாருக்குமா? அடுத்த கேள்வி வருது, நமக்கு என்று சொன்னால் எல்லாருக்குமா? எல்லா கிறிஸ்தவர்களையும் அவர் ஸ்திரப்படுத்துவாரா? எல்லா கிறிஸ்தவர்களையும் அவர் காப்பாரா? அல்லது லெட் மீ ரீஃப்ரேஸ் திஸ் கொஸ்டின், கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் எல்லாரும் கிறிஸ்தவர்? இது ரொம்ப சிம்பிளாக இருக்குல்ல. கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் எல்லாரும் கிறிஸ்தவர்களா? கிறிஸ்தவர்களாய் இருந்தால் நிச்சயமாக கிறிஸ்து என்ன பண்ணுவார்? ஸ்திரப்படுத்துவார், காப்பார், முடிவு வரை இதை செய்வார். அப்போது ஒரு பகுதியை நான் அந்த நாளில் பகிர்ந்து கொண்டேன். பவுலுக்கு உண்டாயிருந்ததான ஒரு துக்கமும் மனவேதனையும் குறித்து அவர் ரோமர் 9ஆம் அதிகாரம் 1 - 7 வரைக்கும் நம்ம வாசிக்கும் போது அவர் பேசுகிறதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனையும் உண்டாயிருக்கிறது. நான் சொல்லுகிறது பொய்யல்ல, கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன் என்று பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சி எனக்கு சாட்சியாய் இருக்கிறது.
மாம்சத்தின்படி என் இனத்தாராகிய என் சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டுமென்று விரும்புவேனே. அவர்கள் இஸ்ரவேலரே, புத்திர சுவிகாரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாயப்பிரமாணமும் தேவாராதனைகளும் வாக்குத்தத்தங்களும் அவர்களுடையவைகளே. பிதாக்கள் அவர்களுடையவர்களே, மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே. இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன். ஆமேன். தேவ வசனம் அவமாய் போயிற்றென்று சொல்லக்கூடாது. ஏனென்றால் இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லாரும் இஸ்ரவேலர் அல்லவே. அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியார் ஆனாலும் எல்லோரும் பிள்ளைகள் அல்லவே. ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லி இருக்கிறதே என்று வாசிக்கிறோம். அப்போ பவுலுக்கு இதுதான் மிகப்பெரிய மனவேதனையாக காணப்பட்டதான். ஏனென்று சொன்னால் இந்த கூட்டத்தில் காணப்பட்டதான இந்த மனிதன் இன்றைக்கு கிறிஸ்து யார் என்று அறிந்து அவரை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து அவரை இந்த நாளிலே அவன் பிரசங்கித்து கொண்டிருக்கிறான். ஆனால் அவனுடைய சகோதரர்களோ இன்னுமாக அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக, அறியாதவர்களாக, அவருடைய நாமத்தை சொன்னாலே எதிர்க்கிறவர்களாக, அவர்களை கொன்று போட வேண்டும் என்று விரும்புகிறவர்களாக வந்து காணப்படும் பொழுது அவன் சொல்லுகிறான், எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனையும் உண்டாயிருக்கிறது. இவர்கள் இவ்வளவுபட்ட பெரிய ஆசீர்வாதங்களை எல்லாம் பெற்றும் கூட கிறிஸ்துவை அறியாதவர்களாக காணப்படுகிறார்களே அப்படின்ட்டு சொல்லிட்டு இந்த வசனம் வந்து பார்த்திங்கன்னா அவமாயெல்லாம் போயிடாது. ஏனென்று சொன்னால் இஸ்ரவேலர் எல்லாரும் இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லாரும் இஸ்ரவேலர் அல்லவே என்று சொல்லும்போது நம்ம வேறு விதமாக நினைத்துட்டக்கூடாது. ஆபிரகாமுடைய பிள்ளைகள் அல்லாதபடி வேற ஏதோ நடந்துருச்சு அப்படின்ட்டு இல்லை. அடுத்தது சொல்கிறார், அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாரானாலும், மாம்சத்தின்படி ஆபிரகாம் தான் அவருடைய தகப்பன், இருந்தாலும் அவர்கள் பிள்ளைகள் அல்லவே. ஏனென்று சொன்னால் வேறொரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு. என்னவென்று சொன்னால் ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லி இருக்கிறதே என்று அவர் முடிக்கிறார். அப்போ எதற்கு நான் இதை எடுத்தேன் உங்களுக்கு அப்படின்னு சொன்னால், இஸ்ரவேலர்கள் வம்சத்தார் எல்லாரும் இஸ்ரவேலர்கள் அல்லவே என்பதை போல கிறிஸ்தவர்கள் எல்லாருமே கிறிஸ்தவ சபைக்கு போய் கொண்டிருந்தாலும் அநேக வருஷங்களாக கிறிஸ்தவ இந்த பூமியிலே 2000 வருடத்துக்கு மேலாக காணப்பட்டாலும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகிறதான எல்லாருமே கிறிஸ்தவர்கள் அல்ல என்பது உங்களுக்கு புரிய வேண்டும். ஏனென்று சொன்னால் உண்மையான கிறிஸ்தவர்களுக்கும் கிறிஸ்தவர்கள் என்ற பெயரில் இருக்கிறவர்களுக்கும் பயங்கர வித்தியாசம் இருக்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, த பீப்புள் ஆஃப் இஸ்ரேல் ஆன் தட் டே, அந்த காலத்திலே வாழ்ந்ததான இஸ்ரவேலர்களுக்கு ஒரு மிகப்பெரியதான ஒரு பாக்கியம் காணப்பட்டது. அதே மாதிரி இந்த காலத்திலே கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகிற எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரியதான ஒரு பாக்கியம் என்பது காணப்படுது. ஆனால் கேள்வி என்னவென்று சொன்னால், அது விருதாவாய் காணப்படுதா? அந்த நாளில் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள், இப்படி சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்பட்டதான இஸ்ரவேலர்களுக்கு ஒரு பெரிய ஸ்லாக்கியம் இருந்தது. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிற கிறிஸ்தவர்களுக்கு மிகப்பெரிய ஸ்லாக்கியம், அதே ஸ்லாக்கியம் காணப்படுது. கேள்வி என்னவென்று சொன்னார், அவர்கள் அந்த ஸ்லாக்கியத்தை பெற்றிருந்தும் அது விருதாவாக அவர்களுக்கு போனதா, காணப்பட்டுச்சா? அதே மாதிரி இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிற கிறிஸ்தவர்களுடைய அந்த ஆசீர்வாதமும் விருதாவாக காணப்படுதா? அதை இழந்ததான பிள்ளைகளாக காணப்படுகிறார்களா என்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். Let us read the 4th verse again. 4வது வசனத்தை திரும்பவும் நாம் வாசித்து பார்க்கலாம். பாருங்க, அவர்கள் இஸ்ரவேலரே, நாம் எல்லாரும் கிறிஸ்தவர்களே. எந்த சபைக்குள்ளே காணப்பட்டாலும் இயேசு கிறிஸ்துவுடைய பேரை சொல்லிட்டு இருந்தா அவர்கள்லாம் கிறிஸ்தவர்களே. புத்திர சுவிகாரமும் அடாப்ஷன், அந்த நாளிலே பூமியிலே காணப்படுகிற அத்தனை ஜனங்கள்லையும் ஒரு கூட்டத்தை ஆண்டவர் என்ன பண்ணார், தன்னுடைய பிள்ளைகள் என்று அடாப்ட் பண்ணார். புத்திர சுவிகாரம். இப்போ கிறிஸ்தவர்களை குறித்து புதிய உடன்படிக்கை என்ன சொல்லுகிறது? இன்றைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் பெண்டிகாஸ்ட் சபையில் போய் கேட்டிங்கன்னா, ஆர் யூ born again அப்படின்னு கேட்பாங்க. அதனுடைய மீனிங் உங்களுக்கு தெரியுமா? மறுபடியும் பிறந்திருக்கியா அப்படின்னு கேட்பாங்க. அதனுடைய அர்த்தம் என்ன? கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி கொண்டிருந்தால் நீ புதுசாக பிறந்திருக்கிறியா? தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை ஏற்றுக்கொண்டு நீ மறுபடியும் பிறந்திருக்கிறாயா, ஆவியின்படி பிறந்திருக்கிறாயா என்கிற கேள்வி தான் ஆர் யூ born again அப்படின்ற வார்த்தையினால அவர்கள் கேட்பார்கள். அப்போ புத்திர சுவிகாரம் என்பது திரும்பவும் தேவனுடைய பிள்ளைகளாக அவராலே சுவீகரிக்கப்படுகிறதை அது குறிக்கிறது, அடாப்ஷன் என்பது. அப்போ புத்திர சுவிகாரம் பாருங்க, அவர்களுக்கு காணப்பட்டது. இன்றைக்கு புத்திர சுவிகாரம் எனக்கு உண்டுன்னு சொல்லுகிறதான கூட்டம் யார் தான்?
who got the privilege? அன்னைக்கு இஸ்ரவேலர்களுக்கு காணப்பட்ட அதே ப்ரிவிலேஜ் இன்றைக்கு யாருக்கு உண்டு என்றால் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறவர்களுக்கு தான் அந்த ப்ரிவிலேஜ் உண்டு. கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. மகிமை அவர்களுடைய தான். மகிமை அவர்களுடையதுன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் வேதத்தில் இப்படி தானே வாசிக்கிறீங்க. இப்போ தான் ஆரம்பத்தில் கூட நான் சொன்னேன், மகிமை என்று சொல்லும் பொழுது தேவனுடைய மகிமையை காண்கிறதை, அறிந்து கொள்வதை அது குறிக்கிறது. எபிரேய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் பார்க்கிறோம், இவர் அவருடைய மகிமையின் பிரகாசம், அவருடைய மகிமையின் எக்ஸ்பிரஸ் இமேஜ் ஆஃப் காட் என்று சொல்லி கிறிஸ்தை குறித்து பேசு. அவருடைய சொரூபம் அப்படின்னு சொல்லுகிறது இல்லையா? அப்படி என்று சொன்னால் அவருடைய மகிமையை அன்றைக்கு கண்டவர்கள் யார் என்று பார்த்தால், நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், தேவன் மனிதனாக வெளிப்பட்டு அவர்கள் மத்தியில் என்ன பண்ணார்? அவருடைய தேசத்துக்குள்ளாக ஊராக உலாவினார். அப்படி தானே? கலிலேயாவில் இருந்து அவர் யூதேயா வரைக்கும் என்ன பண்ணார்? யூதேயா கீழே காணப்படுது, அதற்கு பின்பு சமாரியா காணப்படுது, அதுக்கு மேலே கலிலேயா காணப்படுது. அப்போ இங்கே யூதேயாவில் பிறந்து கலிலேயா என்கிற நாசரீகத்தில் வளர்ந்தவர் இதை கிராஸ் பண்ணி வரும்போதெல்லாம் சமாரியாவெல்லாம் கிராஸ் பண்ணி தானே வந்தார். அப்போ இந்த தேசங்களிலே அவர் என்ன பண்ணார்? தேவன் மனிதனாக உலாவினார். தேவனுடைய மகிமையை இவர் தேவன் என்று சொல்லி அறியாதபடி அவர்கள் என்ன பண்ணாங்க? கண்டார்கள். அவர்களை பொறுத்தவரை சாலமோன் கட்டினதான ஆலயம் மிகவும் பெயர் பெற்றதான ஒரு ஆலயமாக காணப்பட்டுச்சு. ஆனால் தேவனுடைய வாக்குத்தத்தமோ முந்தின ஆலயத்தை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தை நான் என்ன சொன்னார்? சாலமோன் கட்டின அந்த ஆலயத்தை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தை நான் மகிமைப்படுத்துவேன். அர்த்தம் என்ன? அந்த ஆலயத்தில் நான் மனுஷனாக நானே உலாவேன்னு சொன்னார். அதுதான் என்னுடைய அர்த்தம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பின்னாட்களில் அவர் பேசவில்லையா? தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே, மனுஷகுமாரனை குறித்து அவர் சொல்லும்போது தன்னை குறித்து தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே உங்கள் மத்தியில், அதாவது தேவன் உங்கள் மத்தியில் மனிதனாக நடந்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு புரியவில்லையா அப்படின்னு அவர் கேட்கலையா? அப்போ அந்த நாளில் தேவனுடைய மகிமையை தேவன் இவர்தான் என்று சொல்லி அறியாதபடி கண்டார்கள். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் தேவனுடைய மகிமையை அவர்கள் அறிந்திருக்கிறார்களா, கண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் நீங்கள் நம்புறீங்களா? இயேசு கிறிஸ்து இங்கே உலாவுறார் என்று சொல்லி இல்லையா? உலாவுறாரு. 2-3 பேர் என் நாமத்தினாலே கூடுகிற இடத்திலே உலாவுகிறார். இத்தனை பேர் கூடியிருக்கீங்களே இல்லையா? கூடியிருக்கிறோம். உலாவ மாட்டாரா? அப்போ இந்த இடத்துல காணப்படுகிறார், நம்ம மத்தியிலே அவர் காணப்படுகிறார். அப்போ தேவனுடைய மகிமையை ஒருவேளை நம்ம உணராதவர்களாய் காணப்பட்டாலும் கூட தேவனுடைய மகிமையை கண்டவர்களும் அவர்கள் தான். இந்த நாளிலே தேவனுடைய மகிமையை கண்டு கொண்டிருக்கிறவர்களும் யாரு? கிறிஸ்தவர்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த 4வது வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? உடன்படிக்கைகள். உடன்படிக்கைகள் யாருக்கு உண்டு? போய் சிந்தித்து பாருங்க. அதனால உடன்படிக்கையை பெற்றவர்கள் இஸ்ரவேலர்கள். இந்த நாட்களில் உடன்படிக்கையை பெற்றிருக்கிறோம் என்று சொல்கிறவர்கள் யாரு? நம்ம தானே. என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை என்று சொல்லி நம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணினார் என்று சொல்லி ஏற்றுக்கொண்டிருக்கிறவர்கள் யாரு? கிறிஸ்தவர்கள். நியாயப்பிரமாணமும், நியாயப்பிரமாணம்னா என்ன? எல்லா வேத வாக்கியங்களை அது குறிக்கிறது. நியாயப்பிரமாணம் என்று சொல்லும் போது வேத வாக்கியங்களை, ஸ்கிரிப்சர்ஸை அது குறிக்குது. அந்த நாளிலே அது பார்த்தீங்கன்னா யாருக்கு கொடுக்கப்படுது? அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு. இந்த நாளில் யார்கிட்ட இருக்கு? நான் இப்போ சொன்னோன்னு பாருங்க, 2 பேர் போட்டி போட்டு வாசித்தாங்கல்ல, யாருக்கிட்ட இருக்கு? இதே நீ வெளியில் போயிட்டு நான் தெருவில் நின்று பிரசங்கம் பண்ணி நான் அந்த வார்த்தைகளை சொன்னால் கூட யாரை ரெஃபர் பண்ணுறேன், எடுத்து வாசிங்க அப்படின்னா எடுத்து வாசிக்க முடியுமா? இப்போ யார் இன்றைக்கு இந்த வேத வாக்கியங்களை, நியாயப்பிரமாணங்களை பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால், ஸ்கிரிப்சர்ஸை பெற்றிருக்கிறோம், பைபிளை அப்படின்னா அன்றைக்கு அவர்களும் இன்றைக்கு கிறிஸ்தவர்களும் பார்த்தீங்கன்னா பெற்றிருக்கிறோம். தேவ ஆராதனைகள், எத்தனையோ ஆராதனைகள் தங்களுடைய தெய்வம் என்று சொல்லப்படுகிறவைகளுக்கு ஆராதனை செய்கிற காரியங்கள் உண்டு. ஆனால் இந்த வேதத்திலே சொல்லப்படுகிறவருக்கு ஆராதனை செய்கிறதான கூட்டம் என்று சொன்னால் அன்றைக்கு இஸ்ரவேலர்கள், இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி கொண்டிருக்கிறவர்கள். சரியா? வாட் எவர் இட் இஸ், எத்தனை சர்ச்சாக இருந்தாலும் அதுக்கு என்னென்ன பேர் வைத்திருந்தாலும் தேவ ஆராதனைகள் அன்றைக்கு அவர்களுக்குரியதாக இருந்தது. இன்றைக்கும் எங்களுக்குரியதான் அவர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நமக்குரியது என்று நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம். வாக்கு தத்தங்கள் யாருக்கு கொடுக்கப்பட்டது? அன்றைக்கு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த வாக்கு தத்தின் அடிப்படையில் தான் அவர்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் காத்து கொண்டு இருக்கிறார்கள். நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த வாக்கு தத்தின் அடிப்படையில் இயேசு கிறிஸ்து வந்துட்டார்னு சொல்கிறோம். அவர்கள் இன்னும் வரவே இல்லை, வரப்போறார் என்று காத்திருக்கிறார்கள். வந்தார் என்று காத்திருக்கிறவர்கள் இனி 2வது முறை அவர் வெளிப்பட போகிறார் என்பதற்காக நம்ம காத்திருக்கிறோம். அப்படித்தானே? அப்போ வாக்கு தத்தங்கள் என்பது அவர்களுக்குடையவில்லை. பிதாக்கள் அவர்களுடையவில்லை. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்கள் அவர்களுக்குரியவர்களா என்று சொன்னால் ஆமாம். அப்படியே மேலே போனீங்க அப்படின்னு சொன்னால் DNA டெஸ்ட் எடுத்தால் கூட பார்த்தீங்கன்னா தெரியும் அவர்களுடைய மாம்ச பிரகாரமான பிள்ளைகள் அவர்கள். நம்மை குறித்தோ வேதம் சொல்லுகிறது கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தில் நாம ஆபிரகாமுடைய
பிள்ளைகளாய் காணப்படுகிறோம், வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரராய் காணப்படுகிறோம் என்று கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறீங்க. அப்போ பிதாக்கள் அவர்களுடையவர்கள், ஆனால் வாக்குத்தத்தத்தின்படி நாம ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவருடைய பிள்ளைகளாக நாம காணப்படுகிறோம். கிறிஸ்து அடுத்து சொல்றாரு, கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே, கிறிஸ்துவும் அவர்களிலே பிறந்தாரே. அவர்கள் மத்தியிலே அவர்களுடைய சகோதரராக பார்த்தீங்கன்னா அவர்களுடைய கோத்திரத்திலே, வம்சத்திலே, தாவீதின் குடும்பத்திலே பிறந்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆனால் அவரை தள்ளினார்கள். இன்றைக்கு யார் அவரை ஏற்றுக்கொண்டு எங்களுடைய கிறிஸ்து, இவர் எங்களுடைய நம்முடைய ஆண்டவர் என்று சொல்லி கொண்டிருக்கிறவர்கள் யாரே கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. யார் சொல்றா? நம்ம தான் சொல்லி கொண்டிருக்கிறோம். ஏதாவது டூ வி மிஸ் எனிதிங்? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. அன்றைக்கு இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கப்பட்டதான அந்த பிரிவிலேஜும் ஆசீர்வாதமும் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் பெற்றிருக்கிறார்களா? ஏதாவது குறைவுபட்டு இருக்கிறார்களா என்று நீங்கள் சிந்தித்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே குறைவுபட்டு இருக்க மாட்டார்கள். அப்போ என்ன மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றார்கள். இந்த வேத வாக்கியங்களை அவர்களும் பெற்றிருந்தார்கள், இந்த வேத வாக்கியங்களை நாமும் பெற்றிருக்கிறோம். இது மிகப்பெரியதான ஒரு ஆசீர்வாதம். ஆனால் ஒரு கேள்வியை நான் கேட்டேன், வாஸ் திஸ் அண்ட் இஸ் திஸ் இன் மெயின்? அதாவது இது பார்த்தீங்கன்னா விருதாவாக, பிரயோஜனமற்றதாக அவர்களுக்கு காணப்படுதா? இன்றைக்கு நமக்கும் இது அப்படி காணப்படுகிறதா என்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்போ நீங்கள் யார் எழுதுனா, யாருக்கு எழுதுனா, தேவனுடைய சபைனா என்ன அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அதில் இயேசு கிறிஸ்து என்கிறதான பெயரை எப்படியாக அவர்கள் பயன்படுத்துகிறார்கள், அவருடைய நம்முடைய ஆண்டவர் என்கிறார்கள், கர்த்தர் என்கிறார்கள், அவருடைய நாமத்தை எங்கும் தொழுது கொள்கிறவர்களுக்கு தான் நாங்கள் எழுதுகிறோம் அப்படின்னு சொல்கிறார்கள். அப்போ தே மிஸ்ட் சம்திங் அண்ட் ஆர் வி மிஸ்ஸிங் த சேம் திங்? கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மாத்திரமாகவே தலைவராக, அதாவது ஆண்டவராக, அவரை மாத்திரமே பரலோகத்தின் தெய்வம் என்கிற கர்த்தராக நாம் ஏற்றுக்கொண்டு அவருடைய நாமத்தை மாத்திரமே தொழுது கொள்ள வேண்டும் என்கிற காரியம் புரியாதவர்களாக நாம் இருப்போம் என்று சொன்னார். ஐ டெல் யூ அகைன், இந்த வார்த்தை உங்களுக்கு அல்ல, இந்த செய்தி உங்களுக்கு அல்ல. ஏனென்று சொன்னால் மிக தெளிவாக இவர்களுக்கு தான் நான் இதை எழுதுகிறேன் என்று சொல்கிறேன். அப்போ நமக்கு என்கிறதான அந்த வார்த்தை மிக மிக முக்கியமான ஒரு வார்த்தையாக காணப்படுது. கொஞ்சம் சிந்தித்து கொள்ள வேண்டும். நான் இப்படியாக இவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறேனா, இப்படியாக இவரை ஆராதிக்கிறதான ஒரு மனுஷியாக நான் காணப்படுகிறேனா என்று கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். மத்தேயு 23ஆம் அதிகாரத்தில் 13வது வசனத்தை வாசிக்கலாம். மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, மனுஷர் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை கூட்டி போடுகிறீர்கள். நீங்கள் அதில் பிரவேசிக்கிறதும் இல்லை, பிரவேசிக்க போகிறவர்களை பிரவேசிக்க விடுகிறதும் இல்லை. எப்படி இந்த வார்த்தை, இதனுடைய அர்த்தம் என்ன? யாருக்கெல்லாம் புரியுது? அன்றைய இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துகிறவர்களை, அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் யாரை பார்த்திங்கன்னா பார்த்து இதெல்லாம் கற்றுக்கொண்டார்களோ, அதாவது தங்களுடைய லீடர்ஸாக யாரை பார்த்தார்களோ அவர்களை தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அட்ரஸ் பண்ணுறாரு. மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, மனுஷர் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறீர்கள், நீங்கள் அதில் பிரவேசிப்பது இல்லை, பிரவேசிக்க போகிறவர்களை பிரவேசிக்க விடுகிறதும் இல்லை. இது எதை குறிக்கிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? ஆண்டவர் அவங்கள்ட்ட பூட்டை கொடுத்தாரு, பூட்டு போட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? பூட்டி போடுகிறீர்கள் என்று சொன்னார். அவர்களிடத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பரலோக ராஜ்யத்தினுடைய திறவுகோல் காணப்பட்டது. அப்படிதானே? பரலோக ராஜ்யத்தினுடைய திறவுகோல் என்று சொன்னால் சத்தியத்தை குறிக்கிறது. அதாவது சத்தியத்தை பார்த்தீங்கன்னா அறிவிக்க வேண்டும். இப்போ ஒருவன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆலோசனைக்கு யாரை தேடுவான்? அவங்களுடைய ரிலீஜியஸ் லீடர்ஸை தான் தேடுவான். எந்த ரிலீஜியனாக இருந்தாலும், மார்க்கமாக இருந்தாலும், ஆலோசனைக்கு என்ன பண்ணுவாங்க? அவரை நடத்துகிறதான ரிலீஜியஸ் லீடர்ஸை தேடுவாங்க. அன்றைக்கு அவர்களிடத்தில் ஆண்டவர் இந்த வேதத்தை கொடுத்து தன்னுடைய ஜனத்தை நடத்தும்படியாக என்ன பண்ணார்? ரூல்ஸ் எல்லாம் எழுதி கொடுத்தாரு. அதுதான் பிரமாணங்கள். அப்படிதானே? அப்போ இவர்கள் என்ன பண்ணியிருக்கணும்? இந்த தெய்வத்தை காண்பித்திருக்க வேண்டும். இந்த தெய்வம் யாரு அப்படின்றதை காண்பித்திருக்க வேண்டும். இந்த டோரை, இந்த வாசலை காண்பித்திருக்க முடியும். ஆனால் அவர்களோ என்ன பண்ணுறாங்க? அந்த டோரை அவர்கள் அறியாதவர்களாகவும், வாசலை அறியாதவர்களாகவும், வாசலுக்குள்ளே பிரவேசிக்காதவர்களாகவும், மற்றவர்கள் அதற்குள்ளே பிரவேசிக்கிறதற்கு அனுமதிக்காதவர்களுமாக என்ன பண்ணுறாங்க? காணப்படுறாங்க. இஸ் இட் த சேம் டுடே? இன்றைக்கு இந்த வேத வாக்கியம் யாரிடத்திலே கொடுக்கப்பட்டு இருக்கிறது? இந்த வேத வாக்கியங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிறிஸ்தவர்களிடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. அஃப்கோர்ஸ் இதை எடுத்து இப்போ நீங்கள் எல்லாருமே இங்கே பேசுகிறீங்க,
உங்கள் எல்லா இடத்துலையும் இந்த பைபிள் உண்டு இல்லை, நீங்கள் எல்லாரும் இங்கே வந்து பேசுகிறது இல்லைல்ல, நான் ஏன் பேசி கொண்டு இருக்கிறேன்? அப்போ உங்களோட எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாகுது. ஏன்னா உங்களுக்கு பேச தெரியாது என்பதற்காக அல்ல, உங்களுக்கு இந்த செய்தியை கொடுக்கிறதற்கு நானும் உங்களுடைய கரத்தில் இருக்க இந்த வேத வாக்கியங்களை எடுத்து தான் உங்களுக்கு பிரசங்கிக்கிறேன். அப்போ உங்களை பார்க்கலும் இதை பிரசங்கிக்கிற என்னிடத்துல அதிகமான ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து பார்த்திங்கன்னா ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எஸ்ஸா நோவா? அப்படிதானே? அப்போ அன்றைக்கும் இஸ்ரவேலர்கள் எல்லாருக்கும் உரியது தான் இந்த வேத வாக்கியங்கள். ஆனாலும் கூட இதை எடுத்து பேசினவர்கள் யார்? பரிசேயர்களும் வேத பாரகர்களும் இல்லையா? லீடர்ஸ்னு எடுத்துக்கோங்களேன், அவங்களுடைய லீடர்ஸ். ஆனால் அந்த லீடர்ஸு அவர்களும் பார்த்திங்கன்னா உள்ளே நுழையிறதில்ல, பரலோக ராஜ்யத்தில் இப்படி தான் நுழைய முடியும் என்று அவர்கள் சொல்லுகிறதும் இல்லை. அப்போ அதே காரியம் இன்றைக்கு கிறிஸ்தவ போதகர்கள், மத போதகர்கள், தேவனுடைய பிள்ளைகளை நடத்துகிறவர்களும் அப்படி செய்கிறார்களா என்பதை என்னுடைய கேள்வி. நான் தான் ஆரம்பத்திலே கேட்டேன், நான் இயேசு கிறிஸ்துவை மாத்திரமே ஆண்டவராக, ஒருவரை மாத்திரமே தலையாக கொண்டிருக்கிறவர்களா, அல்லது பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்கிற வார்த்தைகள் அது கர்த்தர் என்கிற ஒருவரை குறிக்கிறது, கர்த்தருடைய நாமம் இயேசு கிறிஸ்து என்று அறிந்து ஒரு தலையின் கீழாக நம்ம செயல்படுகிறோமா, அல்லது பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்கிற 3 தலைகள் உண்டு என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறோமா? சிந்தித்து பாருங்க. அதான் நான் உங்களுக்கு முன்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இல்லஸ்ட்ரேஷன் மூலமாக நான் சொல்ல விரும்பினேன். என்னவென்று சொன்னால், ஆண்டவர் என்று ஒருவரை தான் அழைக்க வேண்டும். யாரை என்று சொன்னால் நம்முடைய கர்த்தரை தான் அழைக்க வேண்டும். கர்த்தர் என்று யாரை அழைக்க வேண்டும்? தேவனை மாத்திரம்தான் கர்த்தர் என்று அழைக்க வேண்டாம். இவருடைய பேர் என்னன்னு கேட்டால் இயேசு கிறிஸ்து என்று சொல்ல வேண்டும் இல்லையா? அப்போ சொல்லுவதற்கு நமக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொன்னால் நமக்கு புரியலன்னு அர்த்தம். நம்ம யாரால் நடத்தப்படுகிறோம், நம்ம எந்த சபையில் இருக்கிறோம், எந்த நாமத்தை நாம் தொழுது கொள்ள வேண்டும் என்கிறதான காரியத்தை இன்னும் அறியாதவர்களாக, ஒரு மாயக்காரர்களாகவே செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி அர்த்தம். அதனால தான் சொன்னேன், இயேசு கிறிஸ்துவுக்குள் என்கிற வார்த்தையை நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அது எதை குறிக்கிறது என்று சொன்னால், தேவன் தன்னிடத்தில் தன்னுடைய பிள்ளைகளை சேர்க்கும்படியாக ஏற்படுத்தின ஏணியையும், தேவன் வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுக்கான பலியை செலுத்தும்படியாக இந்த பூமியில் மனிதனாக இறங்கி வந்ததையும் குறிக்கிறது. அப்போ இந்த ஏணி என்பது இல்லை அப்படின்னா நீங்கள் போக முடியாது. வழி என்பது இல்லை என்று சொன்னால் நீங்கள் என்ன பண்ண முடியாது? இங்கேருந்து கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போக முடியாது. அப்போ வழி என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது என்று சொன்னால், அந்த பக்கம் இருக்கிறதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இந்த பக்கம் இருக்கிறதும். ஆனால் இங்கே நீங்கள் நுழைய வேண்டுமானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நானே வாசல், பரலோகத்துக்கு நானே வாசல், ஆட்டு மந்தைக்கு தொழுவத்துக்கு நானே வாசல் என்கிறதான காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் நான் உள்ளே இருக்கிறேன் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லி கொண்டிருப்போம். அப்போ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற வார்த்தையை நம்ம என்ன பண்ண முடியாது? எடுத்துக்கொள்ள முடியாது. நம்முடைய ஆண்டவராகிய அவர் காணப்பட வேண்டும். சரி, அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் நடு வழியிலே கை விடுகிறது இல்லை. முடிவு பரியந்தம் என்பதனுடைய விளக்கம் பார்த்தீங்கன்னா இந்த வசனத்திலே கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நாளிலே, டே ஆஃப் த லார்ட், ஒரு நாள் வரப்போகிறார். அந்த நாளிலே நியாய தீர்ப்பை நாம் சந்திக்க வேண்டும் அல்லவா? அந்த நாளிலே அவருக்கு முன்பாக நான் குற்றம் சாட்டப்படாதவனாக நிற்கும்படி இந்த நாளிலே என்னை ஸ்திரப்படுத்தி கொண்டிருக்கிறதான தேவன் என்னோடு கூட உண்டு என்பதுதான் காரியம். அப்போ இந்த பாக்கியம் கர்த்தரை தம் தெய்வமாக ஏற்றுக்கொண்டிருக்கிற எல்லா ஜனத்துக்கும் கொடுக்கப்படுகிறதான ஒரு மிகப்பெரிய பாக்கியம். ஆனால் இந்த வசனம் வந்து பார்த்திங்கன்னா கர்த்தர் தம் ஜனத்திற்கு கொடுக்கிற மிகப்பெரிய உத்தரவாதம். இந்த வார்த்தை வந்து மிகப்பெரிய உத்தரவாதம். God has given a great guarantee to his people. அப்போ கர்த்தரை தெய்வமாக கொண்டிருப்பது வந்து பார்த்திங்கன்னா நித்திய ஜீவனை பெறுவது என்பது மிகப்பெரிய வாக்கு தத்துவமும் ஆசீர்வாதமும். ஆனால் இந்த வார்த்தையில் ஆண்டவர் பேசுகிறது அதை குறித்து அல்ல, ஒரு கேரண்டியை கொடுக்குறார். அந்த நித்திய ஜீவனை குறித்து தானே ஒரு கேரண்டி ஆண்டவர் கொடுக்கறது தான். உங்களை முடிவு பரியந்தம் ஸ்திரப்படுத்துவார், உங்களை முடிவு பரியந்தம் காப்பார் என்று சொல்லுகிறதான வார்த்தை. அப்போ அப்படிப்பட்டவர் அழைத்தவர் நம்மளை நடுவில் விட்டுருவாரா? கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? நீங்கள் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் அங்கேருந்து அழைத்து கொண்டு வந்ததனுடைய நோக்கத்தை அறிந்திருக்கிறீர்கள். என்னவென்று சொன்னால், உங்களுக்கு வந்து வாக்குத்தத்தம் பண்ணினதான இடத்துக்கு நான் கொண்டு போவேன் என்று சொல்லி ஆண்டவர் கொண்டு வருகிறார். இவர்கள் வழியிலே இவர்கள் கைவிடப்பட்டார்கள் என்று சொன்னால், அதில் தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறதா, வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறதா, அல்லது அங்கே கொண்டு போய் ஆண்டவர் சேர்த்து விட்டார் என்று சொன்னால் அதில் மகிமைப்படுகிறாரா, வாக்குத்தத்தம் நிறைவேறினதா? என்ன நினைக்கிறீங்க? When God is glorified,
அவருடைய வேலையை அவர் செய்து முடிக்கும் பொழுது தான் அவர் அதில் மகிமைப்படுகிறவராய் காணப்படுறார். அப்படி தானே? அப்போ நம்மளை அழைத்தவர் வழியில் நம்மளை கைவிட்டுருவாரா? கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் அவரை தள்ளிவிட்டு உடன்படிக்கையை மீறிவிட்டு நீர் எங்களுடைய தெய்வம் அல்ல என்று சொல்லி நாம் போகாத வரைக்கும் ஆண்டவர் வழியில் கைவிடுகிற தேவன் அல்ல. கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. ஆண்டவர் நம்மளை எல்லாம் சிருஷ்டித்தார். அப்படிதானே? ஒருவராய் அவர் நம்மளை எல்லாம் சிருஷ்டித்தார். இந்த மனிதன் பாவம் செய்ய போகிறான் என்று அறிந்தும் அவர் சிருஷ்டிக்கிறார். அப்படிதானே? எத்தனை பேர் அவருக்கு தெரியவே தெரியாது அவர் எதை சிருஷ்டித்தார், அதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணான், இவன் வழி விலகி பாவம் செய்து விட்டுட்டான், இவன் பாவம் செய்ய போகிறான்னு தெரியாதுன்னு நினைக்கிறீங்க? எத்தனை பேர் அப்படி நினைக்கிறீங்க? ஆண்டவர் நம்மளை உண்டாக்கிறார். மனிதன் ஆதாம் பாவம் செய்ய போகிறான்னு அவருக்கு தெரியாது, தெரியாமல் உண்டாக்கிட்டார். தெரிஞ்சிருந்தா உண்டாக்கியிருக்க மாட்டார், இன்னும் கொஞ்சம் நல்லவனாக உண்டாக்கியிருப்பார். அப்படி யார் நினைக்கிறீங்க? ஏன் இப்படி பார்க்குறீங்க? ஏன்னா நீங்கள் சொல்கிற இந்த பதிலில் நீங்கள் உங்கள் ஆண்டவரை அறிந்திருக்கிறீங்களா இல்லையா அப்படின்றது தெரியும். சரி, நீங்கள் சொல்கிறதான சின்ன சின்ன பதில்களில் நீங்கள் இந்த தெய்வத்தை எப்படி நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் என்பது அதிலே தெரிஞ்சிடும்ண்ணே. அதுதான் கேட்குறேன். ஆமாம், ஏன்னா அவன் பாவம் செய்து விழப்போகிறான் என்று அவர் அறியாமல் அவர் படைத்திருந்தார்னா அவர் எப்படி ஞானம் உள்ளவர் நீங்கள் சொல்லுவீங்க, முன் அறிவு உள்ளவர் அப்படின்னு சொல்லுவீங்க, எல்லாம் தெரிந்தவர்னு எப்படி அவரை சொல்லுவீங்க? அப்போ நிச்சயமாக அவருக்கு தெரியும் இல்லையா? அப்போ இந்த அழைத்ததான, அதாவது படைத்ததான அந்த தேவன் அவனை ரட்சிக்கும்படியான காரியத்தையும் அவர் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தவில்லை என்று சொன்னால் அந்த சிருஷ்டிப்புனாலே பிரயோஜனம் கிடையாது. ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஆமாம், சின்ன சின்ன கேள்விகளினாலே நீங்கள் எப்படி ஆண்டவரை அறிஞ்சிருக்கீங்க அப்படின்ட்டு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா இன்னொரு கேள்வி கூட கேட்குறேன். நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாக காணப்பட்ட போது பரலோகத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவர் தான் தேவனாகவும் வீற்றிருக்கிறார் என்பதை உங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியுதா, முடியலையா? உங்களால் முடியல அப்படின்னு சொன்னால், நான் நிறைய செய்தி உங்களுக்கு எடுத்ததுனால நீங்கள் வேறு வழி இல்லாமல் அக்செப்ட் பண்ணிக்க ஒருவன் அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னு சொன்னால், தேவன் எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடியவர் என்கிறதான அடிப்படை சத்தியத்தை அறியாதவன். அப்படி தானே? தேவன் எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடியவர். அதற்கு பின்பாக புதிய உடன்படிக்கையின் போது எனக்குள்ள தேவன் இருக்கார், உனக்குள்ளேயும் தேவன் இருக்கிறார் அப்படின்னு எப்படி உன்னால் சொல்ல முடியும்? ஆனால் ஏற்றுக்கொள்ளாத இன்னொருத்தனுக்குள்ள தேவன் இல்லை அப்படின்னு எப்படி உங்களால் சொல்ல முடியும்? போய் சிந்தித்து பாருங்கள். இப்போ அடிப்படையாக தேவன் எல்லா இடத்துலையும் இருக்க முடியும். அவர் மரணத்தை சந்தித்த பொழுது கூட ஜீவன் உள்ளவராக இருக்க முடியும் அப்படின்றது உங்களுக்கு புரியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படி என்ன சொல்லுவோம் நம்ம? தேவன் 2 பேராக இருக்கிறார், தேவன் 3 பேராக இருக்கிறார், தனித்தனியாக இருக்கிறார் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம்? பேச ஆரம்பித்து விடும். அப்போ நீங்கள் சின்னதான ஒரு கேள்விக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லுகிறீர்கள் என்பதை வைத்து இந்த தேவனை நீங்கள் எப்படி புரிந்து வைத்திருக்கிறீர்கள் என்பதை நம்ம அறிந்து கொள்ள முடியும். அப்படி தானே? அப்போ அதே போல் ஆண்டவர் நம்மளை கைவிடும்படியாக, நடுவில் நாம் தோல்வியுற்று விழும்படியாக அவர் நம்மளை அழைத்து கொண்டு வரவில்லை. நம்மளை கொண்டு போய் சேர்ப்பேன் அப்படின்னு சொன்னவர் கொண்டு போய் சேர்ப்பார். ஆனபடினால்தான் அந்த வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னு சொன்னால், முடிவு பரியந்தம் உங்களை ஸ்திரப்படுத்துவார், முடிவு பரியந்தம் உங்களை காப்பார். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்கிற வார்த்தை வேறு ஏதாவது வித்தியாசமான வார்த்தையா? இல்லையே, அதே வார்த்தை தான். தொடர்ந்து அவர் பேசிக்கொண்டிருக்கிற வார்த்தை தான் மனிதனாகவும் நின்று பேசினார், அவ்வளவுதான் இல்லையா? சரி, முடிவு பரியந்தம் என்பதனுடைய அந்த விளக்கம் பார்த்திங்கன்னா இந்த வசனத்திலேயே ரொம்ப அழகாய் கொடுக்கப்பட்டிருக்கு. அது மிகப்பெரிய ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, அது மிகப்பெரியதான உத்தரவாதத்தையும் நமக்கு தருகிறது. சரி, கர்த்தருடைய நாளிலே குற்றம் சாட்டப்படாதிருக்கும்படியாக அழைத்தவர் உங்களை காப்பார். அழைத்தவர் யார்? 1 கலாத்தியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15வது வசனம். கலாத்தியரின் புஸ்தகம் 1:15. அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன். ஓகே, போதும். அழைத்தவர் யார்? முழு வசனத்தை வாசிக்க வேணாம். அழைத்தவர் யார்? வாஸ்தவங்க சொல்லுங்க. அழைத்தவர் யார்? தேவன். அழைத்தவர் தேவன். அழைத்த தேவன் உங்களை காப்பார். அந்த தேவன் யார்? அந்த தேவனை அறிவது அவசியமா? பார்க்கலாம் சில காரியங்களை. தேவனும் அழைத்தவர் தேவன். ஒரு சந்தேகம் இல்லைல்ல? திரும்ப வாசிக்கணுமா? அழைத்தவர் தேவன். அப்போ இந்த அழைத்த தேவனை நாம் அறிவது அவசியமா அப்படின்ற கேள்விக்கு போகும்பொழுது, தேவனும் இரட்சகருமா இருக்கிற அந்த தேவன் யார் அப்படின்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து என்று வேதம் சொல்லுகிறது. 2 பேதுரு
1:1. 2 பேதுரு புஸ்தகம் 1:1. நம்முடைய தேவனும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய நீதியால் எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஊழிய காரணம் அப்போஸ்தலருமாகிய சீமோன் பேதுரு எழுதுகிறதாவது. போதும். அந்த தேவனும் இரட்சகருமாய் இருக்கிறதான அந்த தேவன், அந்த எக்ஸ், அந்த சோவன் சோ, அவர் யாரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு? பேரை மட்டும் வாசிங்க. இயேசு கிறிஸ்து. தேவனும் இரட்சகருமானவருடைய பேர் இயேசு கிறிஸ்து. அடுத்தது தேவனும் கர்த்தருமாய் இருக்கிற அந்த தேவன் யார்? 2 பேதுரு தன்னுடைய நிருபத்தில் 2வது நிருபத்தில் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் எழுதுறாரு. வாசிக்கலாம். தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. ஆமென். தேவனும் இரட்சகருமா இருக்கிற அந்த தேவன் யார் என்றால் இயேசு கிறிஸ்து. தேவனும் கர்த்தருமாய் இருக்கிற அந்த தேவன் யார் என்று சொன்னால் வாஸ்தவம் தான் சொல்லணும். பேர் என்ன? இயேசு கிறிஸ்து. அப்ப தேவனும் இரட்சகருமா இருக்கிற ஒரு பேர் இயேசு கிறிஸ்து. தேவனும் கர்த்தருமா இருக்கிறவருடைய பேர் என்ன அப்படின்னு சொன்னா இயேசு கிறிஸ்து. தேவனும் கர்த்தரும் இரட்சகரும் அழைத்தவருமாய் இருக்கிற அந்த தேவன் இயேசு கிறிஸ்து. இந்த தேவனை அறிகிறது அல்லது அறிகிற அறிவு என்பது அவசியமா என்று சொன்னால் அவசியம். ஏன் என்று சொன்னால் அவரை அறிகிற அறிவே சத்தியத்தை, சத்தியம் சத்தியம் கேள்விப்படுறோம்ல, சுவிசேஷம் சுவிசேஷம் கேள்விப்படுறோம். அப்போ சத்தியத்தை அறிகிற அறிவு அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, இயேசு கிறிஸ்து யார் என்று அறிகிற அறிவு சத்தியத்தை அறிகிற அறிவு. ஏன் என்று சொன்னார் அந்த அறிவே, அவரை அறிகிற அறிவே ரட்சிப்பை அருளுகிறதான அறிவு. 2 பேதுரு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். நம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவத்தையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினது மண்டி. ஓகே, போதும். தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே என்ன நடக்கிறது என்று சொன்னால், நீங்கள் அவரை அறிகிற அறிவு என்பது, அதாவது சத்தியத்தை புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்ளுகிற காரியமானது என்ன கொடுக்கிறதா? ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அது கொடுக்கிறது என்று வாசிக்கிறோம். அப்போ நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவு என்பது அவசியமா என்று கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ நம்மளை அழைத்தவர் யாருன்னே தெரியாமல் நம்ம போயிடுவோமா? அதனால தான் வேதத்தில் நன்மை தீமை அறிந்த பின்பு நீங்கள் நன்மையை சூஸ் பண்ணுறதுக்கு பேர், ஆமாம், சின்ன பிள்ளைகளுக்கு ஏன் ஞானஸ்நானம் கொடுக்கறது இல்லை? இதை குறித்து நீங்கள் பதில் சொன்னீங்கனாலே உங்களுக்கு ஞானஸ்நானத்தை குறித்த அறிவு உண்டா இல்லையான்றதை கண்டுபிடிச்சலாம். சின்ன பிள்ளைங்களுக்கு ஏன் ஞானஸ்நானம் கொடுக்கறது இல்லை? ஏன்னா அவைகளுக்கு புரியாது இல்லையா? ஏன்னா மனம் திரும்புதல் என்பதும் விசுவாசித்தல் என்பதும் அவர்களுக்கு, மனம் திரும்பி விசுவாசிக்கிறவன் பெறுகிறதுக்கு பேர் தான் என்னது? அதாவது நான் இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளுகிறேன், இதுதான் சத்தியம், இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளுகிறபடினாலே நான் செய்கிறேன் என்பது தான் இல்லையா? அப்போ சின்ன பிள்ளைகளுக்கு நம்ம கொடுக்கறதான காரியம் அல்ல. அப்போ சின்ன பிள்ளைகளை வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மிட்டாயை கொடுத்து வான்னா வந்துடும், இங்கே வா நான் இதை கொடுக்குறேன் அதை கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய வயதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம என்ன பண்ணலாம்? ஏமாற்ற முடியுமா முடியாதா? ஆனால் பெரியவர்கள் ஆன பின்பும் புத்தி வந்த பிறகும் உன்னை வந்து சாக்லேட் கொடுத்து ஒருத்தவங்க ஏமாத்துறாங்க அப்படின்னு சொன்னால் நீ வந்து இன்னும் வளரலன்னு அர்த்தமா இல்லையா? ஆமாவா இல்லையா? அப்போ அழைக்கிறவர் யார்? யார் வந்து கை காட்டி நம்மளை கூப்பிடுறா அப்படின்றது நமக்கு தெரியணும். எதுக்கு? ஏமாற்றப்படுவதற்கா அல்லது நீ பிழைப்பதற்கு அழைக்கிறார்களா என்று சொல்லி அழைத்தவரை நீங்கள் அறிய வேண்டும். இந்த இன்விடேஷனை பெறுகிறது மாத்திரமல்ல, அழைத்தது யார்? என்னுடைய தேவனா அல்லது வேறொன்றா? தேவன் என்கிற பெயரில் ஏதோ வந்து என்னை அழைக்கிறதா என்று சொல்லி நீங்கள் அறிந்தால் தான் என்ன பண்ண முடியும்? அங்கேயே இன்விடேஷனை ரிஜெக்ட் பண்ண முடியும். அப்படி தானே? அப்போ அழைத்தவரை அறிகிற அறிவு உங்களுக்கு ஜீவனை கொடுக்கிறது, தேவ பக்தியை உங்களுக்கு கொடுக்கிறது என்று சொல்லி இந்த வார்த்தை வாசிக்கிறோம். அப்போ இயேசுவானவரை அறிகிற அறிவு உண்டாகாமல் மீட்பு என்பது உண்டாகாது. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் அவர் என்ன சொல்கிறார் பாருங்க. இப்போ நீங்கள் எனக்கெல்லாம் ஆன்சர் பண்ணீங்களா? அவங்கள்ட்டலாம் திரும்ப நான் கேட்க போகிறேன், அதெல்லாம் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாயிருக்கும். அப்போ இயேசுவானவரை அறிகிற அறிவு உண்டாகாமல்
மீட்பு என்பது, சுத்திகரித்தல் என்பது, ஆத்தும மீட்பு என்பது உண்டாக முடியாது என்று இந்த வார்த்தை சொல்கிறது. என்ன வாசிக்கிறோம் பாருங்க. கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினோம். எப்படி நம்ம உலகத்திலிருந்து எடுக்கப்பட்டோம், மீட்கப்பட்டோம், உலகத்தினுடைய அசுத்தத்திற்கு நாம் எப்படி தப்பினோம், அல்லது நம்முடைய ஆத்மா எப்படியாக சுத்திகரிக்கப்பட்டது என்று சொன்னால், கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு. யாரால் அழைக்கப்பட்டோம்? நீங்கள் யார் சொன்னீங்க? நீங்கள் என்ன வாசித்தீங்க? யாரால் அழைக்கப்பட்டோம்? தேவனால் அழைக்கப்பட்டோம். அந்த தேவனும் இரட்சகருமாய் இருக்கிற பேர் என்ன? அது நீங்களாம் வாசித்தீங்களா? இயேசு கிறிஸ்து. தேவனும் கர்த்தருமாய் இருக்கிறவங்க பேர் பத்மால்ல வாசித்தது. தேவனும் கர்த்தருமாய் இருக்கிறவர் பேர். அப்போ தேவனும் கர்த்தரும் ஆண்டவரும் அழைத்தரும் இரட்சகருமாய் இருக்கிறவரை அறிகிற அறிவு நமக்கு உண்டாகவில்லை என்று சொன்னால், அல்லது சிம்பிளி டாக்கிங், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவே ரட்சிப்பை தருகிற அறிவு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை, அதாவது அழைத்தவரை அறிகிற அறிவே என்ன உண்டாகுது? சத்தியத்தை அறிகிறதான அறிவு என்று வாசித்தோம். அப்போ சத்தியத்தை அறிகிறதான, சரி, இன்னொன்று, தேவனை அறிகிற அறிவு என்றால் இயேசுவானவரை அறிகிற அறிவு. அதாவது இயேசுவானவரே, அடுத்தது இயேசுவானவரை அறிகிற அறிவுனா என்ன அர்த்தம்? இயேசுவானவரை அறிகிற அறிவு அப்படின்னா, இயேசுவானவரே தேவன் என்று அறிகிறதான அறிவு. கொலோசியர் 1:10 வாசிக்கலாம். கொலோசியர் 1:10. சகலவித நற்கிரியைகளும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தியடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும். தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து, தேவனை அறிகிற அறிவிலே விருத்தி அடைந்து என்று சொன்னால், தேவனை அறிகிற அறிவு என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு. அர்த்தம் என்னன்னா, இயேசு கிறிஸ்துவை தேவன் என்று அறிகிற அறிவு. உங்களுக்கு யாராவது சொல்லியிருக்காங்களா தேவனை அறிய முடியாது என்று சொல்லி? நம்முடைய பிதாவாகிய தேவனை அறிய முடியாது, அவர் இந்த பூமிக்கு வர முடியாது அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சொல்லியிருக்காங்களா உங்கள்கிட்ட? உங்கள் பாஸ்ட்டை நான் தான் நடத்திட்டு இருக்கேன் உங்களை, பழைய பாஸ்ட் சொன்னேன். சரி, தேவனை அறிய முடியாது அப்படி என்றால் எப்படி தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைய முடியும்? விருத்தி அடைதல்னா என்ன? முதலாவது அறிந்தால் தானே விருத்தி அடைய முடியும், அப்படி தானே? பெருகுதல் விருத்தி அடையிறதுனா. அப்போ தேவனை அறிய முடியாது, நம்மளை உண்டாக்கின தெய்வத்தை அறிய முடியாது, அந்த உண்டாக்கின தெய்வம் இங்கே வர முடியாதுன்னா நீங்கள் என்ன சொல்லணும்? அதில் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும், அப்பாலே போ சாத்தானே. என்ன சொல்லணும்? அப்பால போய் சாத்தானே. ஏன் தெரியுமா? தேவனை அறிகிற அறிவை அடையாதபடிக்கு ரட்சிப்பு என்பதை பெற முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. தேவனை அறிகிற அறிவு உனக்கு உண்டாயிருக்க வேண்டும் என்று மாத்திரம் வேதம் சொல்லலை, தேவனை அறிகிற அறிவிலே நீ விருத்தி அடைய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது என்று சொன்னார். தேவன் இன்னார் என்று எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னா, இதுதான் அவருடைய நாமம் என்று எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னா, எப்படி நான் அந்த அறிவிலே விருத்தி அடைய முடியும்? சிந்தித்து பாருங்க. அதனால தான் சொன்னேன், அப்பால போ சாத்தானே அப்படின்னு சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னார், அவர்கள் அறிவிக்கிறது இந்த வேதம் அறிவிக்கிறதான தெய்வத்தை அல்ல என்பது உங்களுக்கு புரிய வேண்டும். புரியுதா உங்களுக்கு? ஏன் அந்த வார்த்தையை நான் அப்படி ஹார்டாக பயன்படுத்துகிறேன் என்று சொன்னால், ஆமான் சாத்தானே நீங்கள் சாத்தான் தான் சொல்ல வேண்டும் மொழியை, சாத்தானை தெய்வமே என்று சொல்ல முடியாது, தெய்வத்தை நீங்கள் சாத்தான் என்று சொல்ல கூடாது அல்லவா? சரி, சத்தியத்தை அறிகிற அறிவை அடையாமல் ரட்சிப்படைய முடியாது. அதாவது இயேசுவானவரே அந்த தேவன் என்கிற அறிவை அடையாமல் இந்த சத்தியத்தை, அதாவது இந்த சத்தியத்தை ஏற்காமல் ரட்சிப்படைய முடியாது. இன்னொரு வசனம் 1 தீமோத்தேயு 2:4. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும், தேவனுடைய விருப்பம், நம்மளை உண்டாக்கினதான அந்த தேவனுடைய விருப்பம் எல்லா மனிதரும் ரட்சிக்கப்படவும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் உள்ளவராக இருக்கார். என்ன சத்தியத்தை அறிகிற அறிவு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்மளை அழைத்தவர் யார், நம்முடைய ஆண்டவர் யார், நம்மளை சிருஷ்டித்தவர் யார், நம்முடைய ரட்சகர் யார் அப்படின்ற அறிகிறது. அதாவது இதெல்லாம் ஒவ்வொருத்தர் அப்படின்னு எடுக்கிறது இல்லை. அப்படி நீங்கள் எடுத்தீங்கன்னா யாக்கோபு என்ன சொல்லலாம்? மேலே ஏணிக்கு மேலே இருந்ததான கர்த்தர் வேற ஒருத்தர் அப்படின்னு அவங்க சொல்லலாம். அதற்கு பின் 32ஆம் அதிகாரத்தில் ஆதியாகமத்தில் பார்க்கும்போது, அவர் மனிதனாக வந்து போராடும் போது, இவர் சாதாரண ஒரு மனிதன் தான், அவர் கிடையாது, இவர் வந்து மேலேயே பெற்றெடுத்ததான ஒரு குமாரன் தான் இங்கே கீழே மனிதனாக வந்தார் அப்படின்ட்டு அவன் என்ன பண்ணலாம்? சொல்லலாம். தேவனுடைய குமாரனின் முகத்தை கண்டேன் அப்படின்னு சொல்லலாம்ல. அப்போ அதுக்கு பெனியல்னு பேர் வைக்க முடியாது, அதுக்கு வேறு பேர் வரணும் இல்லையா? அப்போ பெனியல் என்று சொன்னால் தேவனை முகமுகமாய் கண்டேன், திஸ் இஸ் த ஃபேஸ் ஆஃப் காட்.
என் தேவனை நான் அறிந்திருக்கிறேன், ஐடென்டிஃபை பண்ணியிருக்கேன், அடையாளம் தெரியும் என்னை உண்டாக்கின தெய்வம் என்னை ரட்சிக்கிறதற்கு இவண்ணமாய் வந்தார் என்று அறிந்தபடினால்தான் பெனியேல் என்று சொல்லி அவன் என்ன பண்ணான், பெயரிட்டான். அப்போ இந்த புதிய நாட்களில் வாழ்கிறதான நம்ம ஏசு கிறிஸ்துவை என் ஆண்டவரும் கர்த்தரும் என் தெய்வம் என்று சொல்ல வேண்டுமானால், பரலோகத்தில் இருக்கிற அந்த ஒரே தெய்வம் எனக்காய் இறங்கி வந்தார் என்று சொல்ல முடியவில்லை என்று சொன்னார், நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு தலை நமக்கு கிடையாது. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு தலை கிடையாது, 1 2 தலை இல்லைன்னா 3 தலை இருக்குது. 3 தலமும் உங்களை ஆட்டுவிக்குது என்று சொல்லி அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம், பைத்தியம்னு அர்த்தம். இந்த வேத வாக்கியங்களை கையிலே பெற்றிருந்தும் பைத்தியமாக நடந்து கொள்கிறோம் என்று சொல்லி அர்த்தம். அப்போ இந்த தேவன் எதற்காக நம்மை அழைத்தார் என்று சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். இந்த தேவன் எதற்காக நம்மை அழைத்தார்? 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். 1 தெசலோனிக்கேயர். மேலும் தம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய். போதும். எதற்கு அழைத்தார்? தம்முடைய ராஜ்யத்திற்கும் தம்முடைய மகிமைக்கும் அவர் அழைத்தாராம். தம்முடைய ராஜ்யத்திற்கும், அதாவது அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய மகிமையை நாம் அடைவதற்கும். இதை குறித்து நான் உங்களுக்கு செய்தி எடுத்திருக்கிறேன். தேவனுடைய மகிமையை அடைவது என்று சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்ட்டு நம்ம 1 தீமோத்தேயு புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். எப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையை அடைவதற்கு, இப்படி சொல்கிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடைவதற்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், சுவிசேஷத்தினாலே அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி நீங்கள் வாசிக்கிறீங்க. அப்போ தம்முடைய ராஜ்யத்திற்கும் தம்முடைய மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவன். எதற்காக தேவன் நம்ம அழைத்தாரு? நீங்கள் இங்கே சபைக்கு அழைத்தது வேறு ஏதாவது ரீசன் இருக்கும், இங்கே வாங்க இது நடக்கும், சபைக்கு வாங்க ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கும், ஏதாவது சொல்லி நீங்கள் அழைத்திருக்கலாம். அப்படி கூப்பிட்டு வந்தீங்களா? இங்கே வா, இங்கே வந்தால் தான் உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு கூட்ட. நான் பொதுவான ஜென்ரல் காலிங்கை குறித்து பேசுகிறேன். சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு ஒரு மனிதனை தன்னுடைய பிள்ளையாக ஆண்டவர் ஏற்றுக்கொள்வதனுடைய, அடாப்ட் பண்ணுவதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னார், தம்முடைய ராஜ்யத்தில் நாம் பிரவேசிப்பதற்கு, அவருடைய மகிமையை பெறுவதற்கு, அந்த மகிமைக்கு பங்குள்ளவர்களாக மாறுவதற்கு ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, தேவன் நம்மளை அழைத்தார் என்று வாசிக்கிறோம். தேவனுடைய ராஜ்யம் என்பது கிறிஸ்துவின் ராஜ்யத்தை குறிக்கிறது. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். விபச்சாரக்காரனாவது, அசுத்தனாவது, விக்கிரகாராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. அப்ப ரட்சிக்கப்படாதவன் பாவத்திலிருந்து விடுதலையாகி, அதாவது பாவ மன்னிப்பை பெறாதவன், ஒவ்வொரு தனித்தனியாக சொல்ல வேணாம், விபச்சாரக்காரனாவது, அசுத்தனாவது, விக்கிரகாராதனைக்காவது, பொருளாசைக்காரனாவது என்று தனித்தனியாக பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. இன்னும் பாவ மன்னிப்பை பெறாத மனுஷன், இன்னும் பார்த்திங்கன்னா இதுதான் பரலோகத்தினுடைய வாசல் என்று அறியாது இருக்கிறவனும், அறிந்தும் அதற்குள்ளே பிரவேசிக்காமல் இருக்கிறவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறவனுமாகிய மனுஷன் இயேசு கிறிஸ்துவை ஏற்று விசுவாசித்து பாவ மன்னிப்பை பெறாதவன் அர்த்தம். சிம்பிள், போதுமா? இப்போ இப்படிப்பட்டவன் தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை. அப்போ தம்முடைய ராஜ்யத்திற்கும் தம்முடைய மகிமைக்கும் தேவன் என்கிற ஒருவர் நம்மளை அழைத்தார். அந்த தேவனுடைய ராஜ்யம் என்று சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், தேவனுடைய ராஜ்யம்னா என்ன? கிறிஸ்துவின் ராஜ்யம் என்ற அர்த்தம். அப்போ தேவன் என்று சொன்னால் யாரு? அக்செப்ட் பண்ணிக்க மாட்டீங்களா? சரி, ஓகே. தேவனுடைய ராஜ்யம் என்று சொன்னால் கிறிஸ்துவின் ராஜ்யம் என்று அர்த்தம். ஏன்னா ரொம்ப அழகாக அந்த வசனம் சொல்லுகிறது, புரிகிறதான விதத்தில் அந்த வார்த்தை சொல்லுகிறது. கிறிஸ்துவின் ராஜ்யம் என்பது அது நித்தியமாய் இருக்கிறதான ராஜ்யம் என்று பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார். 2 பேதுரு 1:11. 2 பேதுரு 1:11. இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நித்திய ராஜ்யத்திற்குட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூரணமாய் அளிக்கப்படும். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நித்திய ராஜ்யத்திற்கு உட்படும். இப்போ கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மனிதனாக அவர் காணப்படும் போது அவர் பார்த்திங்கன்னா யார்கிட்டயோ கொடுத்துட்டு ப்ராக்சி கொடுத்து என் ராஜ்யத்தை பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னாரா? அவருடைய சிங்காசனம் காலியாக இருந்ததா? கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். என்ன அர்த்தம்? எப்படி நீங்கள் புரிந்து கொண்டு இருக்கிறீர்கள்? ஏன்னா நித்திய ராஜ்யம் அப்படின்னு சொன்னால் ராஜா அங்கே எப்பயுமே ஃபார் எவர் பார்த்திங்கன்னா ராஜா சிங்காசனத்தில் இருக்க வேண்டும் அல்லவா?
அப்போ தம்முடைய சிங்காசனத்தை விட்டு இறங்கி வந்துட்டாரா, அல்லது சிங்காசனத்தில் இருந்து கொண்டே அவர் இந்த பூமியிலே மனிதனாக தோன்ற முடியுமா? தோன்ற முடியும். தேவனாக இருந்தால் தோன்ற முடியும், தேவன் இல்லாததால் தோன்ற முடியாது. என்ன? அப்போ அதற்கு தான் ஆண்டவர் சொன்னதான ஒரு காரியம் ரொம்ப அழகா, பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் fill in the blanks, பரலோகத்திலிருந்து இறங்கினவரும், பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்துக்கு ஏறினவர்னு அர்த்தம் அல்ல, அது வேற ஒரு வசனம். பரலோகத்திலிருந்து இறங்கினவரும், பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனை அல்லாமல் பரலோகத்துக்கு வேற ஒரு காடு பரலோகத்துக்கு ஏறி உட்கார்ல. நம்ம பாடணும்ல, கர்த்தாவே தேவர்களில் உமக்கு. ஏனென்று சொன்னால், இப்படி திரும்பினா இந்த தேசத்துக்கு போனால் ஒரு தேவன், அந்த தேசத்துக்கு போனால் ஒரு தேவன் என்கிற காரியம் கடந்து, இந்த ஊருக்குள்ளே போனால் ஒரு தேவன், அந்த ஊருக்குள்ள தேவன், அது போய் ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டுக்கும் ஒவ்வொரு தேவன் என்கிற நிலை மாறி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தேவன் என்கிற சூழ்நிலையில் வந்து நிற்கிறோம். அப்படி தானே இல்லையா? உலகம் அப்படி ஆயிடுச்சுல. முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா இது கானானியர்களுடைய தெய்வம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கோம்ல, இது இஸ்ரவேலர்களுடைய தெய்வம். அப்புறம் பின்னாட்களில் பார்க்குறோம் இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளே நிறைய தெய்வங்கள் வந்துருச்சு. எங்கே பார்த்தாலும் பச்சையான மரங்களுக்கு கீழெல்லாம் தோப்புகள்லாம் தெய்வங்கள், அப்படி தானே? சிலைகள், வழிபாடுகள், பலிபீடங்கள் அப்படி கட்டப்பட்டாச்சு. ஆனால் இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் தான். அப்போ கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார் அப்படின்னு கேட்டு பின்னாடி வந்து பார்த்தோன்னா நம்ம பாடணும். அப்படி தானே? வசனத்தின்படி காணப்படுகிற பாடல்கள் தான். வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவன் இல்லை. அர்த்தம் என்ன? பரலோகத்திலும் வேற தேவன் இல்லை, வேறு ஒரு தூதனை பார்த்து தெய்வம் என்று சொல்ல முடியாது. இந்த பூமியிலையும் அநேக ஜனங்கள், அநேக மனிதர்கள் காணப்பட்டாலும் வேறொன்றை பார்த்து தேவன் என்று சொல்ல, கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? அடுத்த கேள்வி, கர்த்தர் எத்தனை பேர்? கர்த்தர் ஒருவர் என்று அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் வேலை முடிஞ்சிருச்சானா முடியாது. கர்த்தருடைய பேர் என்ன? ஏசு கிறிஸ்து, கர்த்தராகிய ஏசு கிறிஸ்து. அப்போ எங்கே வந்து முடிகிறது என்று சொன்னால், உங்களை அழைத்தவரை அறிகிற அறிவு என்று சொன்னால் நீங்கள் தெய்வத்தை அறிகிற அறிவு என்று சொல்லி அர்த்தம். ஏசு கிறிஸ்துவை தேவன் என்று அறிகிற அறிவு என்று அர்த்தம். அதுதான் சத்தியத்தை அறிகிற அறிவாய் காணப்படுது. அந்த அறிவு தான் உங்களுக்கு ரட்சிப்பை அருளுகிறதான அறிவாய் காணப்படுது. எப்படி அழைத்தார், எப்படி நம்மளை ரட்சித்தார்? 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். அவர் நம்முடைய கிரியைகளின்படி, நாமெல்லாம் செய்கிறதான நம்முடைய செயலின்படி அல்ல, அப்படி நம்மளை ரட்சிக்காம நம்முடைய தீர்மானத்தின்படி, தம்முடைய தீர்மானத்தின்படியும் எவ்வளவு பியூட்டிஃபுல் வேர்ட்ஸ் பாருங்களா. தேவன் வந்து நம்மளை உண்டாக்கின தெய்வம் நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா அழைக்கிறார், தன்னுடைய பிள்ளைகளாகும்படி அழைக்கிறார், நித்திய ஜீவனை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கும்படியாக நம்மளை அழைக்கிறார். இதை வந்து எப்படி செய்தாராம் அப்படின்னு சொன்னால், இந்த பூமியிலே காணப்படுகிற ஜனங்களாகிய நம்முடைய கிரியையின்படியும் நம்முடைய விருப்பத்தின்படியும் இந்த காரியத்தை செய்யாமல் அவருடைய தீர்மானத்தின்படி அவர் டிசைட் பண்ணுறாரு. நம்முடைய ரட்சிப்பை குறித்து அவர் டிசைட் பண்ணி ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படி நம்மளெல்லாம் உண்டாக்குறதுக்கு முன்பாகவே, மனுக்குலத்தை உண்டாக்குறதற்கு முன்பாகவே தேவன் யாருக்குள்ளாக, கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படி நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். ரொம்ப அழகாக உங்களுக்கு புரியுதா புரியலையான்னு எனக்கு தெரியல. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா சிருஷ்டிப்பு அடங்கி இருக்கிறது, நம்முடைய ரட்சிப்பு அடங்கி இருக்கிறது. நம்முடைய சிருஷ்டிப்புக்கு முன்பாகவே சிருஷ்டிக்கிறதான மனிதனை வழியிலே கைவிடாதபடிக்கு அவனை ரட்சித்து தன்னுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு போய் தம்முடைய மகிமைக்குள் பிரவேசிக்க, தன்னுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க செய்கிறதான தேவனுடைய அந்த திட்டம், பிளான் வந்து அதற்குள்ளாக காணப்படுச்சான். அதான் வந்து பார்த்திங்கன்னா அவர் நம்மை உண்டாக்கும் போது தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியும் மனிதனை உண்டாக்குவோமாக. பவுல் இந்த காரியத்தை புரிந்து கொண்டு அவர் ரோமர் 5:14 அவர் எழுதுகிறார், பிந்தின 2ஆம் மனிதனாக வரப்போகிறடைய முன் அடையாளமாக அந்த ஆரம்பத்தில் உண்டாக்கப்பட்ட முதல் மனிதனான ஆதாம் வந்து சிருஷ்டிக்கப்பட்டான். தேவன் ஒரு ரூபத்தில் தன்னை காண்பிக்க போகிறார் அல்லவா, அந்த ரூபத்தின்படியாக ஆதாமை அவர் சிருஷ்டித்தார். அதான் தமது சாயலாக தமது ரூபமாக சிருஷ்டித்தான காரியம். இப்போ தமது ரூபமாக தமது சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டதான ஒரு பிள்ளைய, மனிதனை அவன்
விழுந்தபோது தன்னுடைய கரத்தை நீட்டி வா என்று அழைத்ததான அந்த தெய்வம் அவருடைய கரத்தை பற்றி கொண்டதான அந்த பிள்ளையை அவர் கைவிட்டு விடுவாரா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. அவனை உண்டாக்குறதற்கு முன்பாகவே அவர் தீர்மானித்ததான காரியம் அவனுடைய செயலின்படி அல்ல, அவனுடைய கிருபை அவனுடைய கிரியையினுடைய படி அல்ல, தம்முடைய தீர்மானத்தின் படியும் ஆதி காலம் முதல் தான் ஒரு மனிதனாக வெளிப்பட்டு இந்த காரியத்தை செய்வேன் என்று அவர் திட்டமிட்டு வைத்திருந்தார் அல்லவா, அந்த திட்டமிடுதலின் படிதான் நம்மளை அழைத்தார். கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்டதான கிருபையின் படியே நம்மை அழைத்து பரிசுத்த அழைப்பினாலே அந்த அழைப்பை குறித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். அவர் அழைப்பு ஆச்சரியமாக காணப்படுது இல்லையா? அருளப்பட்டதான ரட்சிப்பு அதிசயமானது. அழைத்தவரை அறியாதிருக்க வேண்டாம், அழைப்பையும் அலட்சியப்படுத்த வேண்டாம். அழைத்தவர் காப்பார், உண்மையுள்ளவர், அவர் காப்பார், அவர் ஸ்திரப்படுத்துவார். யாரை என்று சொன்னால் அவரை இவ்வண்ணமாக அறிந்து கொள்ளுகிறவர்களை அவர் காப்பார். இல்லை என்று சொன்னால் எழுதப்பட்டதான இந்த மாதத்தில் நமக்கு கிடைத்தான அந்த வார்த்தை நமக்கும் அல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இவ்வண்ணமாய் அறியவில்லை என்று சொன்னால் நம்ம தேவனுடைய சபையின் பிள்ளைகளும் அல்ல. அந்த பவுல் எழுதினாதான பவுலும் இன்னொருத்தர் யார் பேர் சொல்கிறார்? அவர் யார் எழுதினா? சகோதரனாகிய சொஸ்தேனி. பவுலும் சகோதரனாகிய சொஸ்தேனிக்கும் ஆண்டவரும் கர்த்தரும் அவர்கள் தொழுது கொள்ளப்பட்டவருமாக இயேசு கிறிஸ்துவ நாமும் ஆண்டவரும் கர்த்தருமாகவும் அவரையுடைய நாமத்தையே தொழுது கொள்ளுகிறவர்களுமாக காணப்பட்டோம் என்று சொன்னார். இந்த பவுலும் சொஸ்தேனேயும் சொன்னதான இந்த காரியம் அல்லது இவர்கள் மூலமாய் ஆண்டவர் கொடுத்ததான அந்த வாக்குத்தத்தம் முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார், காப்பார் என்கிறதான வார்த்தை நமக்கும் உரியதாகுகிறது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்படி எழுந்து நிற்போம். எங்களை அன்பாக நேசிக்கிறதான எங்கள் பரிசுத்த பிதாவே, முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார் என்கிற வார்த்தை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி நம்முடைய கர்த்தர் என்கிற வார்த்தை அதை ஏற்றுக்கொண்டவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரும் கர்த்தருமாகவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய நாமத்தை எங்கும் தொழுது கொள்ளுகிறவர்களுக்கும் சொல்லப்பட்டதும் எழுதப்பட்டதும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதுமான வார்த்தையாக இருக்கிறபடினாலே இந்த நாளிலே நாங்கள் யாரை ஆண்டவராக கொண்டிருக்கிறோம், யார் ஒருவரே எங்களுடைய தலையாய் காணப்படுகிறார் என்கிற காரியத்தை புரிந்தவர்களாக எங்கும் உண்மையே தொழுது கொள்ளுகிறதான அந்த பாக்கியம் எங்களுக்கு உண்டாவதாக. இதில் ஏதாவது சந்தேகங்கள் எதாவே காணப்பட்டால் இந்த நேரத்தில் அந்த சந்தேகங்கள் எல்லாம் விலகி சத்ருவனுடைய தந்திரங்கள் புரிந்தவர்களாக ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை இறுக பற்றி கொள்வதற்கு உதவி செய்யுங்க. ஆதியும் நீர்தான், அந்தமும் நீர்தான், பரலோகத்திலே இருக்கிறவரும் நீர்தான், ஏணியாக பாதையாக வழியாக காணப்படுகிறவரும் நீர்தான். இந்த பூமியில் மனிதனாக இறங்கி வந்து ஆண்டவரே எங்களை மத்தியஸ்தம் பண்ணுகிற மத்தியஸ்தரும் நீர்தான் என்கிறதை உணர்ந்தவர்களாக ஒருவருக்கே மகிமையை செலுத்துகிற, ஒருவரையே ஆராதிக்கிற, ஒருவரையே அறிவிக்கிற பிள்ளைகளாக காணப்பட எங்களுக்கு உதவி செய்வீராக. தேவனை அறிகிற அறிவென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தேவனென்று அறிகிற அறிவு என்றும், தேவனை அறிகிற அறிவு இல்லாதபடி ரட்சிப்பு அடைய முடியாது என்பதை குறித்தும் ஆண்டவரை உம்மை நாங்கள் அறிந்திருக்க வேண்டும் என்பதையும் ஆண்டவர் இந்த நாளில் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தபடினாலே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தாழ்த்தி உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் இந்த தேவனுடைய அன்பும் இந்த தேவனுடைய பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் இன்றும் இன்றும் சதா காலங்களிலும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக, ஆமென்.